கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அருமையான பரிசுத்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான காலை வேளையில் நம்முடைய சர்வலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய மகிமையும் மகத்துவமும் நிறைந்த அவருடைய நல் நாமத்தினாலும், நம்முடைய அன்பான ஆண்டவர் கர்த்தர் இயேசுவினுடைய ஈடு இணையற்ற அவருடைய புண்ணிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்கின்ற அன்பின் நாள் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொண்டு, அதோடு அருமையானவர்களே, என்னுடைய மற்றும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சபையாரினுடைய அன்பு மற்றும் ஏனைய பகுதிகளில் இருக்கக்கூடிய அருமையான நம்ம உடன் அங்கங்கள் அனைவருடைய அன்பையும் உங்கள் மத்தியில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, என்னை நாளிலும் உங்கள் மத்தியில் கடந்து வந்து தேவனுடைய திவ்யமான வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு வாய்ப்பினை தந்துட்ட பரலோகத்தின் தேவனுக்கு இரட்சகர் வழியாக நான் நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். என்னை நாளில் உங்கள் மத்தியில் நாம் பேசுவதற்காக தெரிந்து கொண்ட தலைப்பு இஸ்ரேலை பாருங்கள். இதுதான் தலைப்பாக அங்கே இருக்கு. இந்த தலைப்பின் கீழே நாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு புதிய தகவலோடு, புதிய காரியங்களோடு, ஏதோ ஒரு விசேஷித்த காரியத்தை அறிந்து கொள்வதற்காக ஏற்ற ஒரு பாடமாக இந்த பாடம் இருக்கும் என்கின்ற அந்த ஒரு நிலைக்குள் யாரும் கடந்து போக வேணாம். மாறாக அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பார்வையை அது கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கு என்றால், இந்த பாடத்திற்கான ஆதார வசனத்தை நம்ம பார்க்கும்போது அறிந்து கொள்ளலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்போது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஆம், அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் தான். நம் யாருக்கும் பழக்கம் இல்லாத வசனம் இல்லை. இந்த வசனம் எண்ணற்ற தருணங்களில், அநேக சமயங்களில், பாடங்களில் சகோதரர்கள் கொடுத்தாலும் கூட நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இன்னமும் எழுந்திருக்கத்தக்க வேண்டிய நிலையிலேயே தான் நம்ம என்ன ஆயிருக்கிறோம், நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த பாடம் இருக்கும். அது மட்டும் இல்லை, காலத்தை அறிந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவலை இந்த வசனம் நமக்கு அருமையானவர்களே அது கொடுக்கக்கூடியதாக அங்கே இருக்கு. அப்போ அந்த ஒரு வகையில் நாம் காலத்தை அறிந்தவர்களாக எப்படி நடக்க வேண்டும், எப்படி நாம் ஜீவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விசேஷித்த பார்வையை அடைந்து கொள்ளவும், அதே சமயத்தில் நம்முடைய ரட்சிப்பு மிக சமீபத்தில் இருக்கு என்கின்ற இந்த ஒரு பார்வையவும் நம்ம உணர்வு பூர்வமாக தேவனுடைய வார்த்தைகளில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கவனிக்க போகிறோம். நாமும் இப்போ அதற்கு ஏற்ற வகையில் தான் அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளினுடைய பாடம் அது நமக்கு அங்கே இருக்கும் என்று உங்கள் மத்தியில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே பாருங்க, நம்முடைய ரட்சிப்பு சார்ந்த ஏற்பாட்டில் நம்ம அநேக சமயங்களில் ஒரு கவனமற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். நம்ம காணப்படுகிறோம். நம்முடைய ரட்சிப்பு சார்ந்த ஏற்பாட்டில் ஆரம்பத்தில் இருந்துட்ட ஒரு நம்பிக்கை, ஒரு பற்று அல்லது ஒரு விசேஷித்த ஒரு அக்கறை, இது எல்லாமே பார்த்துட்டா நம்ம மத்தியில் இன்னைக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அதில் நம்ம ஒரு சரியான ஒரு முறையான ஒரு பார்வை உடையவர்களாக இருக்கிறோமானா, ஒரு முறையான பார்வை உடையவர்களாக நாம் இருக்கிறதில்ல. ஏன்னா காலங்கள் கடந்து செல்ல செல்ல நம்முடைய பார்வைகளானது அது மிகவும் மங்கின நிலைமையில் அது காணப்படுவதனால
நம்மளுடைய விசேஷித்த விலையேற பெற்ற இரட்சிப்பு சார்ந்த ஜீவியத்தில் நாம் கவனமற்றவர்களாக நம்ம என்ன ஆகிறோம்னா நம்ம காணப்படுகிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, கவனமற்றவர்களாக இருக்கிறோம். அப்ப அந்த ஒரு வகையில் அருமையானவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலம், இதை நம்ம பார்க்கும்போது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கான மிக அருகாமையில் காணப்படக்கூடிய ஒரு காலங்கள்ல நாம் இருக்கிறோம். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கான நேரம் ரொம்ப அருகில் இருக்குது. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல்னா உங்களுக்கு புரியும். கர்த்தர் இயேசு அவருடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்கு ரொம்ப அருகாமையின் காலத்தை நம்ம நெருங்கி இருக்கும். அப்ப ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கான காலங்களை நாம அறிந்து கொள்ளுவதற்கு தேவன் நமக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள், அவருடைய வார்த்தைகள், இவைகளை எல்லாமே அங்க வைத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம ஏற்ற காலங்கள்ல கர்த்தருடைய வருகை சார்ந்த சத்தியங்கள் அதையெல்லாம் நம்ம தீர்க்க தரிசனத்தின் வழியாக நம்ம என்ன பண்ணணும், உலகத்தினுடைய சாம்ராஜ்யங்கள் இவைகளை எல்லாம் தீர்க்க தரிசன ஏற்பாடுகள்ல இருந்து நாம பார்த்து கவனித்து காலத்தை நாம என்னன்னா நம்ம அறிந்து கொண்டோம். ஆகவே அருமையானவர்களே, நமக்கு காலங்களை பற்றிய அறிவு இருக்க வேண்டும் என்று தேவன் அவர் விரும்புகிறார். இதை நம்ம எங்க பார்க்கலாம்னா, சகோதரர் ரசல் அவர்கள் ரீபிரிண்ட்ல 54:50 அவர் என்ன பண்றாருன்னா இந்த காரியங்களை எல்லாம் அவர் கொடுக்கிறாரு. காலத்தை பற்றிய அறிவு யாருக்கு இருக்கணும்? நமக்கு இருக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நமக்கு விடியுது, ஒவ்வொரு நாளும் முடியுது. ஆனா நாம என்ன சிந்தை உடையவர்களாக நாம ஒரு நாளை துவங்குறோம், அல்லது நாம் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாளானது எந்த காலங்களுக்கு உட்பட்ட ஒரு நாட்களில் நாம் இந்த நாளை பெற்றிருக்கிறோம் என்கின்ற இந்த பார்வை ரொம்ப ரொம்ப அவசியமானது. நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலம் அது எந்த காலத்துல இருக்குது நம்ம அனைவருக்கும் தெரியும். நாம் இந்த ஒரு யுகத்தினுடைய முடிவில் நம்ம காணப்படுகிறோம். சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவின் காலப்பகுதியில் நம்ம காணப்படுகிறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம ஏறத்தாழ அநேக சமயங்கள்ல அருமையானவர்களே நாம மறந்து ஒரு மந்தமான நிலைகளில் நம்ம காணப்படக்கூடிய ஒரு நிலையில் அனைவருமே நம்ம இருக்கிறோம். அதற்கான காரணங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், உலகத்தின் நிலைகள், கவலைகள் என்று எண்ணற்ற விஷயங்களை முன்வைத்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு ஏற்ற ஒரு நிலை அல்ல, அல்லது ஒரு ஆரோக்கியமான நிலை அல்ல. மாறாக அனைவரும் நம் நிலைகளிலிருந்து எழுந்து நம்முடைய இரட்சிப்பு கடந்த காலங்களை விட இப்ப ரொம்ப சமீபமாக இருக்கு என்கின்ற உணர்வுல காலத்தை அறிந்து கொண்டு நாம் நம்மளுடைய ஓட்டத்தை துரிதப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரட்சிப்பு சமீபித்திருக்கிறது என்பதை பற்றியும் நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம். 1 பேதுரு 1:5 நம்ம பார்க்கலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, இந்த வசனம் பாருங்க, நம்மளுடைய இரட்சிப்பு சார்ந்த ஒரு வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அப்ப அருமையானவர்களே, நாம இருக்கக்கூடிய இந்த கடைசி காலத்துல திருச்சபைக்கு இரட்சிப்பு என்னாக போகுது அப்படின்னா வெளிப்பட போகுது. அப்படின்னா இந்த வசனம் எதை பத்தி பேசுதுன்னா, அருமையானவர்களே, இந்த யுகத்தினுடைய முடிவுக்கு முன்னமே சிறுமந்தை நிறைவு பட்டு அது நிறைவாகி தேவனாலும் கர்த்தராலும் அவர்கள் மகிமைப்படுத்தப்பட்டு ஒரு விசேஷித்த இரட்சிப்பை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ள போறாங்க. சபை தேவனால் மகிமைப்படுத்தப்பட போறாங்க. அப்ப சபை முழுவதும் மகிமையாக்கப்பட வேண்டும் என்றால் சபை நிறைவடையணும். அப்ப சபையினுடைய நிறைவுக்கு பின்பு முற்றிலுமாக சபை அவர்கள் மகிமைப்படுத்தப்படுவார்கள். அந்த காலம் ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் பல ஆண்டுகள் இல்லை, ரொம்ப அருகாமையில், மிக அருகாமையில்
நாம் இந்த காலத்துக்கு உட்பட்டவர்களாக, அவைகளை எதிர்நோக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படியெல்லாம் நாம் சொன்னாலும் அல்லது இது சார்ந்த அநேக உணர்வுள்ள பாடங்களை அநேக அருமையான நம்முடைய சகோதரர்கள் நம்ம முன்பாக வைத்தாலும் கூட ஏனோ நாம என்ன ஆகிறது இல்லை, நம்மளால எந்திரிக்க முடியறது இல்லை, அல்லது நமக்குள்ள ஒரு முறையான ஒரு உணர்வு என்பது என்ன ஆகிறது இல்லைன்னா அது கடந்து வர்றதில்லை. அப்ப ஏதோ அநேக வகையான காரணங்கள் நம்மை சூழ்ந்து இருப்பதனால அல்லது அவைகளை நம்ம பிடித்திருப்பதனால அந்த முறையான உணர்வுக்குள் போக முடியாமல் என்னன்னா நம்ம அனைவருமே நம்ம அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு வகையில இந்த பாடத்தின் துவக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான வார்த்தைகளை பதிவு பண்ணினாலும் நாமெல்லாம் யார் என்பதை நாம் என்ன பண்ணிக்கணும், நாம புரிந்து கொள்ளணும். ஏன் எத்தனை முறை இப்படிப்பட்ட வார்த்தைகள் கடந்து வந்தாலும் நம்ம என்னவாகவே இருக்கிறோம், அந்த முறையான உணர்வுக்குள் கடந்து போய் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பார்வை அதை கொண்டு வருவதற்கே ஒரு விருப்பமற்றவர்களாக நம்ம என்ன ஆயிடுறோம், நம்ம காணப்படுகிறோம். ஆகவே அநேக சமயங்களில் வெறுமனே கடந்து வருவதும் நோக்கமற்ற முறைகளில் நாம் செயல்படுவதும் அருமையானவர்களே நம் முன்பாக இருக்கக்கூடிய இலக்கை நாம் கவனிக்க தவறுவதும் காரணங்களாக அங்கே இருக்குது. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இன்னும் விசேஷித்த வகையில் நம்ம உணர்வு அடைந்து கொள்ளுவதற்கு நாம் என்ன செய்யணும்? அதற்குத்தான் தேவன் அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து என்ன பண்றார், அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் கொடுக்கிறார். அதை பல்வேறு வகைகள்ல பல்வேறு கோணங்கள்ல அவர் என்ன பண்றாருன்னு அவர் கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாம காணும்போது கேட்கும்போது நாமோ நிச்சயமாக உணர்வடைய முடியும். அந்த உணர்வை முறையான வகையில் நம்ம நம்முடைய இருதயங்களில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அவைகளை நம்ம ஏற்றி வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே அருமையானவர்களே பாருங்க, இப்படியாக நம்ம முறையான உணர்வை அநேக பாடங்களை கேட்டாலும் கூட காலங்களுக்குரிய மற்றும் தீர்க்க தரிசனங்கள் சார்ந்த சத்தியங்களை நம்ம பார்க்கும்போது படிக்கும்போது வெகு சீக்கிரமாக நம்ம என்னாக முடியும்னா நம்ம உணர்வடைய முடியும். சரிங்களா, உணர்வடைய முடியும். அப்போ அந்த உணர்வுக்கு முறையான மதிப்பு கொடுத்து அந்த உணர்வின் அடிப்படையிலேயே நம்ம பக்குவப்படும் போது என்னாகும்னா தொடர்ந்து நம்ம முன்னேறி செல்ல முடியும். அல்லது இந்த ஓட்டத்தில் சிறப்பான ஆரோக்கியமான ஒரு வகையில் நம்ம முன்னேறி செல்ல முடியும். இல்லை என்றால் அதுவும் என்ன கடினமாக கஷ்டமாக அங்கே மாறிடும். அப்போ நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும்படியான அல்லது இன்னும் நாம் ஒரு மேலான உணர்வுக்குள்ள போகும்படியாகத்தான் இன்னைக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய காலங்கள் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய அநேக பாடங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஏற்ற வகையில் இஸ்ரேல் சார்ந்த சில காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம்னா நாம பார்க்க போகிறோம். நம்ம உணர்வடைவதற்காக பாருங்க, காலங்களும் தீர்க்க தரிசனங்களும் இவைகளை எப்பெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ படிக்கிறோமோ நாம் நினைவு கூறுகிறோமோ அதை அப்பெல்லாம் நமக்கு என்ன வரும்னா ஒரு புத்துணர்வு, ஒரு மேலான உணர்வு. இவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு, இவைகளையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே நாம் இருக்கக்கூடிய காலங்கள் தேவன் ரொம்ப தெளிவாக நமக்கு காண்பிக்கும் போது நிச்சயமாக ஒரு புது சிருஷ்டி காலங்களுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதே போல மாம்சத்தில் நம்முடைய ஜீவியத்தின் காலங்கள் ரொம்ப குறைவு என்பதையும் அறிந்து கொண்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா உணர்வு பூர்வமாக அவங்களுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக அவர்கள் ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு வகையில தான் இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிறோம். காலத்தை அறிந்து கொள்ளும் வகையில் நாமோ தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை நம்ம எப்படி பார்க்கலாம்? முன்னமே நம்ம அறிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான், ஆனாலும் என்ன பண்ணலாம்னா உணர்வடையும் வகையில் இந்த பாடத்தை பார்க்கலாம். அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இஸ்ரேல் சம்பந்தமாக என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்க, அடுத்த ஸ்லைடு. புறஜாதியாரின் காலம் அல்லது ஏலத்தனையான தண்டனை. இது ரொம்ப விசேஷித்த தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரேலை பற்றி. சரிங்களா, புறஜாதியாரின் காலம் மற்றும் ஏலத்தனையான தண்டனை.
ஆக்சுவலி இது ரெண்டுமே ஒன்று தான். புறஜாதியாரின் காலமும் சரி, ஏலத்தனையான தண்டனையும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை முறையாக புரிந்து கொள்ளும்போது தேவன் இதை எப்படி வச்சிருக்கிறார், இந்த தீர்க்க தரிசனத்தை எப்படி காலங்கள் அடங்கிய வகைகளில் அதை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, புறஜாதியாரின் காலம் என்று சொல்லும்போது அது என்ன புறஜாதியாரின் காலம்? ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தேவனோடு ஒரு விசேஷித்த உடன்படிக்கைக்குள் வந்தவங்க, தேவனோடு ஒரு உறவுக்குள் வந்தவங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் அவர் சார்பில் இருந்து நீதியின் கொள்கைகளையும் சட்டங்களையும் கட்டளைகளையும் கொடுக்கும்போது, உங்களுடைய நீதி நியாயங்களின்படி நாங்கள் நடப்போம் என்று ஒப்புக்கொண்டவர்கள் தான் யார் அப்படின்னா மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள். உங்களுடைய நீதி நியாயத்தின்படி நாங்கள் நடப்போம் என்று ஒப்புக்கொண்டவர்கள் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ இந்த ஜனங்கள் காலப்போக்கில் என்ன ஆகுறாங்கன்னா, தேவனுக்கு பிரியமில்லாமல் அந்த நீதியின் கொள்கைக்கு உட்பட்டு பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ள தவறி அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஜீவிக்க ஆரம்பிக்கிறாங்க. பலி செலுத்தி சரி பண்ணிக்கலாம், நீதி தேவையில்லை, கட்டளைகள் தேவையில்லை என்று பலி செலுத்தி என்ன பண்ணிக்கலாம், சரி செய்து கொள்ளலாம் என்கின்ற மனநிலையும் காலங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள அனைவரும் கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்படியாகவே இந்த ஜனங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஏற்பாட்டில் ஆசாரியர்களும் ராஜாக்களும் காணப்பட்டாங்க. தேவன் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருந்தார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு கண் பார்க்க எங்களுக்கு மாம்சத்தில் மற்ற தேசங்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கும்போது தேவனுடைய அனுமதியில் என்ன நடக்குது, இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் ராஜாக்களை பெறுகிறார்கள். அதுல சவுல்ல இருந்து என்ன ஆகுது, ராஜாக்களுடைய சரித்திரங்கள் அங்க வரதை நம்ம பார்க்க முடியும். அப்போ ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஜனங்களை தேவன்கிட்ட வழிநடத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் ஏற்ற பொறுப்பை உடையவர்களாக அங்க இருந்தாங்க. அப்ப காலப்போக்கில் ராஜாக்களும் என்ன தேவனுக்கு உண்மையா இல்லை, ஆசாரியர்களும் தேவனுக்கு உண்மையாக இல்லை, இஸ்ரேல் ஜனங்களும் என்ன தேவனுக்கு உண்மையாக தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் காணப்பட்டாங்க. ஆகவே இதனுடைய உச்சநிலை அங்க கடந்து வரும்போது தேவன் என்ன பண்றாருன்னா, அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் ராஜாவாக இருந்து வழி நடத்தின இடத்துல தேவனால் அனுமதிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியிலேயே ராஜாக்கள் காணப்பட்டு பின்பு அவர்களும் இல்லாமல் போறாங்க. அப்போ பிற தேசத்தினுடைய ராஜ்யத்தின் கீழாக இந்த தேசமே என்ன ஆகுறாங்க, அங்க கடந்து போயிட்டாங்க. புறஜாதியாரின் காலம், ராஜாக்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை அங்க காணப்பட்டுச்சு. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதை பற்றி லூக்கா 21:24 இந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். பாத்தீங்களா? அப்போ இங்க சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய தவறு நிமித்தம் பாவங்களின் நிமித்தம் இவங்களுக்கான நிலை என்னவாக இருக்கும், புறஜாதியாரால் எருசலேம் என்னாக்கப்படும், மிதிக்கப்படும். அது எதுவரை இருக்கும், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை இது இருக்கும் அப்படின்றார். சரி, இந்த புறஜாதியாரின் காலம் இது எங்க ஆரம்பிச்சிச்சு எங்க முடிஞ்சிச்சு, அதனுடைய கால அளவுகள் என்ன என்பதை பற்றி சொல்லும்போது தான் நாம எங்க அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஏலத்தனையான தண்டனை என்கின்ற இதுல நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த ஏலத்தனையான தண்டனை இதை பற்றி வசனம் பாருங்க. லேவியராகமம் 26:18 வசனத்திலிருந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாது இருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏலத்தனையாய் உங்களை தண்டித்து
நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏலத்தனை வாதைகளை உங்கள் மேல் வரப்பண்ணி நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏலத்தனையாக வாதித்து நானும் உக்கிரத்தோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏலத்தனையாய் தண்டிப்பேன். 4 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து தேவன் அவங்களுடைய பாவங்களின் நிமித்தம், மீறுதலின் நிமித்தம், தவறுகளின் நிமித்தம் எத்தனையாக தண்டிப்பேன் சொல்றாரு? ஏலத்தனையாக தண்டிப்பேன் என்று சொல்றார். ஏன் இந்த ஜனங்கள்ட்ட இப்படி சொல்றாரு? இவர்கள் விசேஷித்த உறவுக்குள் காணப்பட்டவர்கள், நீதியின் பிரமாணங்களாகிய சட்ட திட்டங்களை பெற்றுக்கொண்டவர்கள், அதைத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிப்போம் என்று ஒப்புக்கொண்டவர்கள். ஆனால் அதை அவங்க செய்யல. தேவன் சொல்றாரு, உங்கள் தவறுகளின் நிமித்தம், பாவங்களின் நிமித்தம், அக்கிரமங்களின் நிமித்தம், மீறுதல்களின் நிமித்தம் என்ன பண்ணுவேன்? நான் ஏலத்தனையாய் தண்டிப்பேன் அப்படின்றார். அப்போ ஏலத்தனையான தண்டனை அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும்? நாம் அங்கு புரிந்து கொள்ளணும். அப்போ முதலாவது இந்த ஏலத்தனையான தண்டனை என்ற இந்த தண்டனையினுடைய துவக்கம் அது எங்க வருது என்று பார்க்கும்போது பாருங்க, அது சிதேக்கியாவினுடைய காலத்தில் கிமு 606 என்ன ஆகுது? இந்த தண்டனையினுடைய துவக்கம் அங்க வருது. ஏலத்தனையான தண்டனையின் துவக்கம் என்றும் சொல்லலாம். அதே சமயத்தில் புறஜாதியாரின் காலத்தினுடைய துவக்கம் என்றும் சொல்லலாம். இந்த கிமு 606 தான் சிதேக்கியா ராஜாவுக்கு பின் ராஜ்யம் எடுக்கப்பட்டு பாபிலோனுக்கு கீழே தேசமே என்னாகிறாங்க? சிறைப்பட்டு போறாங்க. தேசமே சிறைப்பட்டு போறாங்க பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு கீழே. அதற்கப்புறம் இவங்களுக்கு என்ன இல்லை? அதற்கப்புறம் இவங்களுக்கு ராஜ்யமே இல்லை. புற ஜாதிகளுக்கு கீழே, அவங்களுடைய ஆளுகைக்கு கீழே தான் போறாங்க. இது எதுவரை நீடிக்கும் சொல்லிட்டாரு? புறஜாதியாரின் காலம் நிறைவு பெறும் வரை இது நீடிக்கும் அப்படின்னு சொல்றாரு அவர். இதை இன்னும் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எசேக்கியேல் 21 அதிகாரம் 24வது வசனம் பாருங்க நீங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாய் இருக்கிறதினாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரி வருகிறதினாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே, நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே, ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். பாருங்க, இங்க தேவன் சொல்றார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சொன்னது மட்டும் இல்ல, அடுத்த வசனத்தை அப்படியே பாருங்க நீங்க. 25வது வசனம். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்திற்கு முடிவு காலத்தில் உன்னால் வந்தது. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரர் அவர் வருமட்டும் அது இல்லாது இருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இங்க ரொம்ப தெளிவா பார்க்கிறோம், இவர்கள் கைப்பிடியாக புறஜாதிகளால் பிடிக்கப்பட்டு போவாங்க. ராஜ்யம் எடுக்கப்படும். உரிமைக்காரரானவர் மீண்டும் வரும் மட்டும் ராஜ்யம் இல்லாதிருக்கும். அப்போ உரிமைக்காரரானவர் யார் என்பது நமக்கு தெரியும். அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஆனா கர்த்தர் இயேசுவினுடைய முதல் வருகையில் அவர் உரிமைக்காரரானவராக, அவர் ராஜாவாக, ஆளுகைக்கு உட்பட்டவராக அவர் வரல. மாறாக அவர் எப்போ ராஜரீக ராஜாவாக அவர் எப்போ வர்றார்? அவருடைய 2ஆம் வருகையில. அப்போ புறஜாதியாரின் காலம் 606 இருந்து ஏறத்தாழ எதுவரை போகும்? உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் போகும். ஆனாலும் எக்ஸாக்டா நம்ம இந்த ஒரு வருஷத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அருமையானவர்களே பாருங்க, கிமு 606 பாபிலோன் சிறை இருப்புல இருந்து இவங்களுக்கான இந்த ஏலத்தனையான தண்டனையும் இந்த புறஜாதியாரின் காலத்தின் துவக்கமும் அங்க ஆரம்பிக்குது. கிமு 606. இதனுடைய முழு கால அளவை ஏலத்தனையான தண்டனை என்பதில் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த ஏலத்தனையான தண்டனை
பாருங்க, இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? தீர்க்க தரிசனத்துல தேவன் சொல்றார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏலத்தனையான தண்டனை. அப்போ ஏலத்தனையான தண்டனை என்று சொல்லும்போது நாம் அனைவருமே வேதமானவர்கள், நம்ம அனைவருக்குமே தீர்க்க தரிசன கணக்குகள் நமக்கு தெரியும். அந்த கணக்குகள் பாருங்க, இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் இருக்கும் பாருங்க. 7. அப்ப 7 என்று சொல்லும்போது நல்லா தெரியும், தீர்க்க தரிசனத்துல 1 என்பது ஒரு வருடத்தை குறிக்கும். ஒரு வருடம் என்பது என்ன? 360 நாட்களை உடையது. அப்போ 360 நாட்கள் என்பது தீர்க்க தரிசனத்துல நாட்களை குறிக்காமல் அவைகள் வருடத்தை குறிக்கும். அப்ப 7 பெருக்கல் 360 போட்டா எவ்வளவு வருது? 2520 வருடங்கள் வருது. அப்ப 2520 வருடங்கள் ஏலத்தனையான தண்டனை என்பது 2520 வருடங்கள் புறஜாதியாரின் காலம் இருக்கும். உங்களுக்கான ஏலத்தனையான தண்டனையின் காலமாகவும் அங்க இருக்கும் என்று என்ன பண்றாரு? தேவன் சொல்றார். அப்ப இந்த ஏலத்தனையான தண்டனை, அதாவது 2520 வருஷமானது எங்க துவங்குது? அது கிமு 606 துவங்குது. கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா ராஜாவினுடைய காலத்தோடு முடியுது. கிமு 606. அப்ப கிமு 606 துவங்கி எங்க முடியுது அப்படின்னா, இப்ப இந்த 606ஓடு நீங்கள் 2520 வருடத்தை நீங்க என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணிடலாமா? ஏன் மைனஸ் பண்ணணும்? அதில் போட்டிருக்கிறனாலயா? ஏன் மைனஸ் பண்ணணும்? ஏன்னா அது கிமு என்பதுனால நம்ம என்ன பண்ணணும்? அதை மைனஸ் பண்ணும்போது தான் நமக்கு சரியாக வருடங்கள் என்ன ஆகும்? அது சரியான கணக்கீட்டில் வந்து நிற்கும் போது. ஒருவேளை கூட்டிட்டீங்கன்னா என்ன ஆகிரும்? 2520 நாம எக்ஸ்ட்ரா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய வருஷமாக என்ன ஆயிரும்? ஒரு 606 வருஷம் கூடி போயிடும். அப்போ அது எங்க போய் நிற்கும்? 3000 தாண்டி நிற்கும் இல்லை. அப்போ பாருங்க, இந்த 2520 வருஷத்தினுடைய துவக்கம் கிமு 606. அப்ப எங்க முடியுது அப்படின்னா, இந்த 2520 இந்த 606 நம்ம கழிக்கும் போது அது எங்க வந்து நிக்குது? 1914 வந்து அது நிக்குது. அப்போ புறஜாதியாரின் காலமும் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தேசத்திற்கான ஏலத்தனையான தண்டனையும் முடிந்த வருடம் எது? 1914 முடிஞ்சிச்சு. சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஸ்டைல் என்ன பார்க்கிறோம்? புறஜாதியாரின் காலமும் ஏலத்தனையான தண்டனையும் 1914 என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க, முடிஞ்சிருச்சு. யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு முடிஞ்சிருச்சு, தேசத்துக்கு முடிஞ்சிருச்சு. புறஜாதியாரின் காலமும் முடிஞ்சிருச்சு, ஏலத்தனையான தண்டனையும் முடிஞ்சிருச்சு. ஆனா இதனுடைய காலம் பாருங்க, எவ்வளவு காலம் இவங்களுக்கான தண்டனை, எவ்வளவு காலம் புறஜாதியாருக்கு கீழாக இவர்கள் கைப்பிடியாக பிடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு எத்தனை தேசங்கள் இல்லாமல் அவர்கள் காணப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? காரணம் என்ன? முன்னமே வசனம் சொல்லிட்டார், உங்கள் தவறுகளின் நிமித்தம், பாவங்களின் நிமித்தம், மீறுதல்களின் நிமித்தம் உங்களை ஏலத்தனையாக தண்டிப்பேன் சொல்லிட்டார் தேவன். அப்ப அந்த தண்டனைக்கு உட்பட்ட நிலையில் அவங்க என்ன பண்ணாங்க? காணப்பட்டாங்க என்பதையும் கூட நம்மளால அங்க பார்க்க முடியும். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் தேசம் இன்னைக்கு நாம அதை நம்ம கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய செயல்பாடுகள், அந்த தேசத்தின் மீது போகக்கூடிய நிலைகள், அந்த தேசத்தால் பிற தேசங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் விசேஷமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பாருங்க, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், காலங்கள் மற்றும் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் இந்த தேசம் எப்படி கடந்து வந்திருக்கு? புறஜாதியாரின் காலத்தையும் ஏலத்தனையான தண்டனையும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவர்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. அது 1914 முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, 1914 அது இன்னொரு சிறப்பு என்ன என்பது நமக்கு தெரியும். 1914 என்ன? முதலாம் உலகப்போர். அடுத்த ஸ்லைடு பாருங்க. முதலாம்
உலகப்போர் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாம் உலகப்போர் என்று சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ஏன் சிலையையும் அந்த சிலை உடையக்கூடிய விஷயத்தையும் நம்ம ஏன் போடுறோம்? ராஜாக்களின் காலம் முடிவுக்கு வந்துச்சு. ரொம்ப எளிமையா முடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஆக்சுவலி அருமையான சகோதர சகோதரிகளே, 1914 இஸ்ரேல் ஜனங்களுக்கான சாபம், அவங்களுக்கான தண்டனை எல்லாம் முடிந்தாலும் அடுத்து உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சிறிய கல்லோவென்றால் அந்த சிலையினுடைய பாதம், அந்த பாதத்தில் 10 விரல்கள் இருக்குது. அந்த 10 விரல்கள் எதை குறிக்கும்? ஐரோப்பிய தேசத்தினுடைய ராஜ்யங்களை குறிக்கும். அந்த ராஜ்யங்கள் எல்லாம் என்ன? போப் மார்க்கத்தின் கீழாக இருந்துச்சு. இந்த 1914க்கு முன்வரை அந்த தேசங்கள் எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தேவனுடைய அனுமதியில, தேவனுடைய அனுமதியின் பேர்ல போப்புக்கு கீழாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவங்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவங்களுடைய ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லி? தேவனுடைய ராஜ்யம் போப்பினுடைய அனுமதியின் பேர்ல நாங்கள் பெற்றவர்களாக, அந்த ராஜ்யத்தை உடையவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம் என்று தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 1914க்கு பின்பு இப்படியாக ஐரோப்பிய தேசங்கள் சொல்லிக் கொள்வது இல்லை, முடிவுக்கு வந்துச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி வரை என்ன இருந்துச்சு? போப்பினுடைய அனுமதியின் பேர்ல தேவனுடைய ராஜ்யத்தை உடையவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். தேவனுடைய ராஜ்யம் எங்க கிட்டத்தான் இருக்குது என்றவங்க என்ன பண்ணாங்க? இப்படித்தான் எப்போதும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா 1914க்கு பின்பு என்ன? அந்த நிலை மாறினது என்பதையும் நம்ம என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அது மட்டும் இல்ல, அப்போ அந்த சிறிய கல் மோதி என்ன ஆச்சு? அந்த சிலை உடைந்தது. அப்ப சிலை உடைந்தது என்றால் என்ன அர்த்தம்? உலக ராஜ்யங்கள் எல்லாமே படிப்படியாக உடைய ஆரம்பிக்குது. இன்னவரை என்ன ஆகிட்டு இருக்கு? 1914 துவங்கி இன்று வரை ஒட்டுமொத்த உலகத்தின் ராஜ்யங்கள் என்ன ஆகிட்டு இருக்குது? துண்டு துண்டாக அவைகள் உடைஞ்சு போய்கிட்டு இருக்குது. இது கண்கூடாக நம்ம உலகத்தை, உலகத்தின் தேசங்களை, உலகத்தின் அரசியல்களை, எல்லா சூழ்நிலைகளும் நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றையும் நம்ம உற்று நம்ம கவனித்தோம் என்றால் ரொம்ப தெளிவாக தெரியும். அந்த கல் மோதினதில் இருந்து இன்னைக்கு உலக ராஜ்யங்கள் என்ன ஆகிட்டு இருக்குது. அப்போ 1914 உலகம் மற்றும் உலகத்தின் ராஜ்யங்கள் உலகத்தின் மீது ஆசீர்வாதத்தை அல்ல, மாறாக என்ன வந்திருக்கு? ஆபத்தும், சரிங்களா, அழிவும், ஆசீர்வாதம் இன்மையான நிலைகளும் உருவாகிட்டு இருக்கு. ஆனா இதற்கு நேர் எதிராக இஸ்ரேல் என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க? இஸ்ரேல் அவர்கள் சாபம் நீங்கி, தண்டனை நீங்கி, அவர்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க? அவர்கள் கடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க என்கின்ற இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியுது? ரொம்ப தெளிவாக அருமையான சகோதர சகோதரிகளே நம்ம பார்க்க முடியுது. அதனுடைய வசனம் கூட பார்த்துருங்க. தானியேல் 2:34. நீ பார்த்து கொண்டு இருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களிலே மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. நல்லா கவனிங்க. அந்த சிலையினுடைய பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இரும்பும் களிமண்ணும் ஆகிய, நல்லா தெரியும், அது யூரோப் நேஷன், அந்த யூரோப் தேசங்கள், அந்த போப் மார்க்கத்துக்கு கீழாக இருந்துட்ட 10 கொம்புகள் ராஜ்யங்கள் என்று சொல்றோம் இல்லைங்களா? அவைகள் நிலைகள் எல்லாம் என்னாச்சு? 1914க்கு பின்பு இல்லை. இன்னைக்கு எங்கேயாவது யூரோப் தேசங்கள்ல அவங்களுடைய கவர்மெண்ட்ல தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் போப்பின் அனுமதியோடு நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம், நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு தேசம் சொல்றாங்களா? அப்படிப்பட்ட காரியம், அப்படிப்பட்ட விஷயங்கள், செய்திகள் நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுதா? எங்கேயுமே இல்லை. ஆனா 1914க்கு முன்னாடி வரை என்ன இருந்துச்சு? இந்த நிலை தான் அங்க காணப்பட்டுச்சு என்பதை அருமையானவர்களே நம்ம பார்க்கிறோம். அப்போ உலகத்தின் ராஜ்யங்கள் அனைத்திற்கும் ஒரு அழிவு, இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் என்று நம்ம பார்க்கிறோம். இதை பற்றி வசனம் பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம் நம்ம பார்க்கலாம்.
அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் எண்ணமாயிராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. நல்லா பாருங்க, பவுல் பேசுறார். இஸ்ரேல் தேசத்தை, ஜனங்களை தேவன் தள்ளிவிட்டதே உலகத்தை ஒப்புரவாக்கி கொள்ளுவதற்கு ஏற்ற ஒரு மாபெரும் காரியமாக அங்க இருந்தது என்றால், அந்த ஜனங்களை, தன்னுடைய ஜனங்களை அவர் சேர்த்து கொண்டால் அது என்னமாக இருக்கும்? அவங்களுடைய தள்ளிவிடுதலே உலகத்துக்கு ஆசீர்வாதம் என்றால், உலகத்தை ஒப்புரவாக்கி கொள்ளுவதற்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதம் என்றால், அவர்களை சேர்த்து கொண்டால் அது என்னமாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். புரியுதுங்களா? அப்ப அருமையான சகோதர சகோதரிகளே, அதுவும் சொல்றாரு, மரித்தோரில் இருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அப்படின்றார். என்னவா? செத்து போனவருக்கு புதுசா உயிர் வந்தா எப்படி இருக்கும்? செத்து போனவர்னா செத்து 5 நிமிஷத்துல உயிரோட வந்துட்டாருன்னா ஒன்றும் அது பெரிய அதிசயம் இல்லை. செத்து போனவர் உயிரோட வர்றார். அது போல இந்த தேசத்தை, இஸ்ரேலர்களை தேவன் அங்கீகரித்துக் கொள்ளக்கூடிய அந்த காலமானது அது மாபெரும் ஆசீர்வாதத்தின் காலமாக அவர்களுக்கு அங்க இருக்கும் என்கின்ற இந்த காரியத்தை அங்க பதிவு பண்றார். அப்ப இதையெல்லாம் நம்ம என்னன்னா வசனத்துல மட்டும் இல்லை, இது நடைமுறையில் அப்படியே நீங்க கவனிங்க. நடைமுறையில் அப்படியே நம்ம கவனிக்கும் போது 1914க்கு அப்புறம் உலகத்தில் என்னெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது, இஸ்ரேல் தேசம் எப்படியாக வளர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஏன் இவங்க இப்படியாக வளர்ந்து போறாங்க? 2520 வருஷம் அவங்களுக்கு தேசம் இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு வகையான ஆதரவு இல்லை, எதுவுமே இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன என்ன இருக்குது? தேசம் இருக்குது. அவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது இன்னைக்கு உலக தேசமே என்ன பண்ணுது? நீங்க சொன்ன மாதிரி பொறாமைப்படுது, ஆச்சரியமா பார்க்குது, அதிசயமா பார்க்குது. யோசிச்சு பாருங்க. அப்ப இவங்க என்ன ஆயிருக்கிறாங்க? ஒரு குறுகிய நாட்கள்ல காலாகாலமா இருக்கக்கூடிய தேசங்கள் எல்லாம் இன்னைக்கு வீழ்ச்சிக்குள்ள போயிட்டு இருக்குது. 2520 வருஷம் புறஜாதியாரின் ஒரு ஆட்சியின் கீழே, அவங்களுடைய ஆளுகைகளின் கீழே கைப்பிடியாக பிடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் தேசம் இழந்து போய் மீண்டும் இப்ப எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப வியக்கத்தக்க வகையில இவங்களுடைய ஆசீர்வாதம் அங்க இருக்கு. காரணம் என்ன? இவர்கள் தேவனால் சேர்த்து கொள்ளப்படக்கூடிய அந்த மேலான ஆசீர்வாதத்தை நோக்கி அவங்க என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க, அங்க அவர்கள் வளர்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். கண் முன்னாடி இது நமக்கு ரொம்ப தெளிவாக அங்க இருக்கு. அதனாலதான் தலைப்பு என்ன வச்சுட்டோம்? இஸ்ரேலை பாருங்க, கவனிங்க. ஒரு புறம் தேவனுடைய திட்டத்துல அருமையான காரியங்கள் நடந்து போயிட்டு இருக்கு, இஸ்ரேலுக்கு மட்டும் இல்ல. அதனாலதான் 2 விஷயங்கள் காமிச்சோம். உலகம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குது, இஸ்ரேல் தேசம் எப்படி போயிட்டு இருக்குது என்று நம்ம கவனிச்சோம். நாம் பாருங்க, இப்போ அந்த தேசத்தினுடைய விஷயத்தை நம்ம மீண்டும் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் இயேசு இதை ரொம்ப தெளிவா அழகா பேசியிருக்கிறார் அவர். அதற்கு இன்னொரு தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கணும். இஸ்ரேல் சார்ந்த தீர்க்க தரிசனத்தை, இன்னொரு தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியும். பாருங்க, இந்த தேசத்தை கர்த்தர் இயேசு என்னவாக சொல்றாருன்னா, அத்தி மரம் என்று சொல்றார். இஸ்ரேல் தேசம்னா என்னது? அத்தி மரம். அது அத்திமரம். அத்திமரம் இன்னைக்கு பார்க்கும்போது அது எந்த தேசத்திற்கும் இந்த மரத்தை வேதத்தில் என்ன பண்ணப்படலை, ஒப்பிட்டு காண்பிக்கப்படுறதில்ல. இஸ்ரேலுக்கு மட்டும்தான். பைபிள்ல அத்திமரம்னாலே என்னதான்? அது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. அப்போ பாருங்க, கர்த்தர் இயேசு இஸ்ரேல் தேசத்தை அத்திமரம் என்று அவர் சொல்லியிருக்கிறது நமக்கு அங்க தெரியும். ஆனா இந்த அத்திமரம் என்ன ஆச்சு? இந்த அத்திமரம் என்ன ஆச்சு? ரொம்ப அருமையான, செழிப்பான, ஆசீர்வாதமான, சகல வகையான தேவனுடைய அனுகூலங்களையும் கிருபைகளையும் எல்லாவற்றையும் பெற்றிருந்த காலங்களை இழந்து அது பட்டு போச்சு. அந்த மரம் பட்டு போச்சு. ஏன் பட்டு போச்சு அப்படின்னா, அருமையானவர்களே, இந்த தீர்க்க தரிசனம் எதை காண்பிக்குது இஸ்ரேல் தேசத்தை பற்றி அப்படின்னா, இரட்டத்தனையான தண்டனை என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை காண்பிக்குது. இந்த அத்திமரம் பட்டுப்போன விஷயத்தை பற்றி காண்பிக்கும் போது அது ஒரு தீர்க்க தரிசனம் காமிக்குது.
இரட்டத்தனையான தண்டனையை பற்றி அது பேசிக்கிட்டு இருக்கு. இரட்டத்தனையான தண்டனைனா என்ன? நான் ரொம்ப எளிமையாக நான் சொல்லிட்டு போகிறேன். நான் இரட்டத்தனையான தண்டனை என்று சொல்லும்போது 2 மடங்கா இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தண்டிச்சார் என்கின்ற பொதுவான பார்வை இருக்கும். மாறாக அது அப்படி அல்ல. இரட்டத்தனையான தண்டனை என்று சொல்லும்போது அதனுடைய காலங்கள் நான் ரொம்ப எளிமையாக காண்பிக்கிறேன். கிபி 33 துவங்கி கிபி 1878 வரை இந்த இரட்டத்தனையான தண்டனை அவங்க பேரில் இருந்துச்சு. அதை இன்னும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாருங்க, கிட்டத்தட்ட 1845 வருடங்கள் தேவனுடைய கிருபை முற்றிலும் எடுக்கப்பட்ட காலமாக இருந்துச்சு. என்னவாக இருந்துச்சு? தேவனுடைய கிருபை முற்றிலும் எடுக்கப்பட்ட காலம். யோசிச்சு பாருங்க, எப்போ? கிபி 33. அப்ப கிபி 33 எதை காண்பிக்குது? கர்த்தர் இயேசுவினுடைய மரணம். கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தின் நிமித்தம் அவங்க வாங்கிட்ட தண்டனையினுடைய வீரியம், தேவனுடைய ஒட்டுமொத்த கிருபையும் அவங்க இழந்தாங்க. ஏன்? மேசியாவை யார் கொலை செய்தது? இஸ்ரேலர்கள். அந்த தேசத்தார் தான் கர்த்தரை என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே அதனுடைய சாபம் என்னாச்சு அவங்களுக்கு? ஆமா, கடந்து வந்துச்சு இரட்டத்தனையான தண்டனை. அப்ப இரட்டத்தனை என்பது டபுள், 2 என்கின்ற அர்த்தம் இல்ல. மாறாக பாருங்க, அடுத்த ஸ்லைடு மாத்துங்க. இஸ்ரேலருடைய கிருபை காலத்திற்கு ஒத்த தண்டனையின் காலம், அவ்வளவுதான். இரட்டத்தனையான தண்டனைனா என்ன? இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய கிருபையின் காலத்துக்கு ஒத்த தண்டனையின் காலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் இரட்டத்தனையான தண்டனை என்று வேதம் அங்க சொல்லுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்ரேலருடைய கிருபையின் காலம் எவ்வளவாக இருந்துச்சு, அல்லது எதளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, யாக்கோபின் மரணம் துவங்கி கர்த்தர் இயேசுவினுடைய மரணம் வரை என்ன இருந்துச்சு? அவங்களுக்கான கிருபையின் காலம். யாக்கோபின் மரணம் துவங்கி கர்த்தர் இயேசுவினுடைய மேசியாவினுடைய மரணம் வரை அவங்களுக்கான கிருபையின் காலம். கிருபை எடுக்கப்பட்ட காலம் என்பது, கிருபை நீக்கப்பட்ட காலம் என்பது, அதுதான் தண்டனையின் காலம், இரட்டத்தனையான தண்டனை. அது கர்த்தர் இயேசுவினுடைய மரணம் கிபி 33. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா கிபி 70 என்ன ஆச்சு? தீத்து ராயனால், ஆமா, ஆசாரியர்கள், யூத மத தலைவர்கள் எல்லாரும் என்னாக்கப்பட்டாங்க? கொலை செய்யப்பட்டு. தேசத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் என்னாக்கப்பட்டாங்க? தேசத்தை இழந்து இங்கத்தான் அவர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு போறாங்க. தேசமே இல்லாமல் போச்சு. ஆனா கரெக்டா சொல்லணும்னா கிபி 33 கர்த்தருடைய மரணம் துவங்கி இது எதுவரை போச்சு அப்படின்னா 1878 வரை போச்சு. இரட்டத்தனையான தண்டனை. அப்ப இது எங்க வந்து நிக்குது? 1878 முடியுது. ஏன் 1878 முடியுது என்று சொல்றோம் அப்படின்னா, பாருங்க, இந்த அத்திமரமான அருமையான இஸ்ரேல் தேசம் அது பட்டுப்போன மரமாக, தேசமாக இல்லாமல், அது முற்றிலுமாக பாலைவனமாக, யாராலும் கவனிக்கப்படாத இப்படி ஒரு தேசம் இங்க இருந்துச்சு என்கின்ற ஒரு அடையாளம் கூட இல்லாமல் என்ன ஆயிடுச்சு? 1 நாள் 2 நாள் இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 10 வருஷம் 50 வருஷம் இல்ல, எத்தனை வருடங்கள்? ஏறத்தாழ 1845 வருடங்கள் என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய கிருபை முற்றிலும் நீக்கப்பட்டு அந்த தேசம் முற்றிலுமா போக்குவரத்து இல்லாமல் என்ன ஆயிடுச்சு? போக்குவரத்து இல்லாமல் ஆயிடுச்சு என்கின்ற விஷயம் பார்க்கிறோம். ஆனா 1878 என்ன நடந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம். நாமோ என்ன நடந்துச்சு? ஜியோன் மூமெண்ட். அப்ப 1878 ஜியோன் மூமெண்ட். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அருமையான சகோதர சகோதரிகளே, அடுத்த ஸ்லைடு பாருங்க. இவர் தான் யார்? தியோடர் ஹெர்சல். தியோடர் ஹெர்சல் இவர் தான் என்ன சொல்றார் தெரியுங்களா? 1878 ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருதுன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கான, தேசத்திற்கான சாபம் நீங்கிருச்சு, சாபம் முடிஞ்சிருச்சு, நமக்கான கதவு திறக்கப்பட்டிருக்கு.
நமக்கான கதவு திறக்கப்பட்டிருக்கு என்று உலகமெங்கும் சிதறி இருக்கக்கூடிய யூதர்களை இந்த சத்தத்தின் வழியாக திருப்புறார். அவர் என்ன பண்றாரு? இந்த சத்தத்தின் வழியாக திருப்புறாங்க. கதவு திறந்திருக்கு, நம்பிக்கையின் கதவு. அந்த நம்பிக்கையின் கதவு என்ன தெரியுங்களா? அதுதான் பெட்டாடிக்வா. என்னது? அதுதான் பெட்டாடிக்வா. இந்த பெட்டாடிக்வா என்ன தெரியுமா? இது இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய தலைநகரம் எது? டெல் அவீவ். டெல் அவீவ்ல இருந்து சரியாக 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு பகுதி. அந்த ஒரு சிறிய பகுதியை முதல்ல என்னன்னா ஒரு யூதர் என்ன பண்றார்? வாங்குறார். ஒரு சிறிய பகுதியை, ஒரு லேண்டு வாங்குறது போல என்ன பண்றாரு? அங்க வாங்குறார். அப்ப இதுதான் என்ன தெரியுங்களா? 1878 இந்த பட்டுப்போன இந்த அத்திமரம், இதுல அதனுடைய வேருக்கு சார் உயிர் வருது. இது பட்டுப்போன மரத்தினுடைய வேர் சாரம் பிடிக்குது. ஏன்? 1878 பெட்டாடிக்வா. இன்னைக்கும் அந்த ஒரு நகரம் இருக்குது. அது ஒரு இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு துணை மாவட்டம். முதல்ல இஸ்ரேலர்கள் எங்கத்தான் உள்ள போறாங்க? இந்த இடத்துக்குள்ள உள்ள போறாங்க. எவ்வளவு நாளுக்கு அப்புறம்? ஏறத்தாழ கிபி 70க்கு அப்புறம் 1878 உள்ள போறாங்க. அப்படி உள்ள போகும்போது எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். முதல்ல 10 பேர், இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதிகபட்சம் ஒரு 25,000 பேர், அவ்வளவுதான். அப்போ இந்த பெட்டாடிக்வா மூமெண்ட்ல இருந்து ஹிட்லருடைய காலம் வரை மீன் பிடிக்கக்கூடிய காலம் என்று வேதம் நமக்கு சொல்லுது. என்னது? மீன் பிடிக்கக்கூடிய காலம். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க. ஏன் அனைத்து நமக்கு தேசம் கிடைச்சிருச்சேன்னு ஏன் அனைத்து யூதர்களும் அங்க வரல அப்படின்னா, அங்கங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? வெல் செட்டில். நமக்கு தெரிஞ்ச விஷயம், எல்லாம் வெல் செட்டில், பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. அதனால அங்கிருந்து அவங்க என்ன ஆகல? அங்க இருந்து அவர்கள் வரல. அதனாலதான் தேவன் என்ன பண்றார்? வேட்டைக்காரனாகிய ஹிட்லர் என்னாக்கப்படுறார்? அங்க பயன்படுத்தப்படும் போது சில விஷயங்கள் சொல்லப்படுது. முழுவதுமான காரியங்கள் இல்ல. ஏறத்தாழ 1.5 கோடி யூதர்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? 1.5 கோடி யூதர்கள். அவர் ராஜ்யத்துக்கு அவர் ஆளுகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் நிறைய யூதர்களுக்கு எதிராக தான் அவர் இருந்திருக்கிறார். யூதர்களை கொலை பண்ணியிருக்கிறார். அப்போ ஹிட்லர் பார்த்துட்டீங்கன்னா ஏறத்தாழ 1.5 கோடி யூதர்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? அவர் இல்லாமல் பண்ணியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை என்று உலகத்தால் என்ன பண்ணப்படுது? பார்க்கப்படுது. யூதர்கள் கடந்து போன அனுபவத்தை போல யாருமே இல்லை. இப்பத்தான் என்ன பண்றாங்க? நமக்கு ஒரு தேசம் வேணும் அப்படின்ற அடிப்படையில் அனைவரும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? அவங்களுக்கான தேசத்தை நோக்கி பார்ப்பதற்கு இப்ப என்ன வந்துருச்சு? அத்திமரத்தினுடைய வேர், அது சாரம் அது உயிர் பெற்றிருக்கு என்று ரொம்ப தெளிவான ஒரு வகையில பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ 1878 என்பது ரொம்ப முக்கியமான அருமையான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாய்ப்பு இஸ்ரேல் தேசத்துக்கு வருது. அந்த வருஷம் நமக்கு இன்னொரு ஒரு விசேஷித்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன பாத்தீங்களா? முதலாம் உயிர்த்தெழுதலினுடைய காலமாகவும் அது இருக்குது. 1878 முதலாம் உயிர்த்தெழுதலின் காலமாகவும் அங்க இருக்கு. அப்ப 1878 இருந்து படிப்படியாக இந்த தேசம் என்ன ஆகுது? அதாவது இந்த அத்திமரம் என்ன ஆகுது பாருங்க. 1845 வருஷம் பட்டு போன ஒரு மரத்துக்கு வேர், அந்த வேருக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னா, சாரம் பிடிச்சிருச்சுன்னா அது என்ன ஆகும்? அப்படியே அதனுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே வளர்ந்து போக ஆரம்பிக்குது. இப்போ 1914 வருது. இந்த 1914 முதலாம் உலக போர்ல யார் வெற்றி அடைகிறா? இங்கிலாந்து வெற்றி அடையுது. அப்ப இங்கிலாந்து வெற்றி அடைவதற்கு யார் முக்கியமான காரணம்? ஒரு யூத விஞ்ஞானி, அவர் காரணம். அவர் பேர் வைஸ்மேன். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு யூத விஞ்ஞானி. இப்போ அவரு என்ன பண்றாரு?
இங்கிலாந்து கவர்மெண்ட் கிட்ட எங்களுக்கு ஒரு தேசம் வேணும், யூதர்களுக்கு ஒரு தேசம் வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்படி கேட்டதற்கு அப்புறம் 1917 என்ன ஆகுது? ஒரு டிக்ளரேஷன் வருது. அந்த டிக்ளரேஷனுக்கு பேர் என்ன? கரெக்ட் தான், சொல்லுங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு இங்கிலாந்து தேசத்தினுடைய அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன பண்றாருன்னா 1917 யூதர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டிக்ளரேஷன், அந்த ஒரு கடிதம் என்ன ஆகுது, அது அங்கே வருது என்று நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், சம்பவம். அதுவரை தேசம் இல்லை, இப்போ தேசம் என்ன ஆகுது, வருது. அப்போ அந்த தேசம் எந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கப்படுது? பாலஸ்தீன பகுதியில் தேர்ந்தெடுக்கப்படுது. சரிங்களா? அப்போ அந்த பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேலர்கள் அவங்களுடைய தேசம் எப்படி காணப்பட்டுச்சு? அந்த சமயத்தில் வெறும் பாலைவனமா, ஒண்ணுமே இல்லாமல் அங்க இருக்குது. அப்ப அந்த பகுதி யாருடைய ராஜ்யத்தில் இருந்துச்சுன்னா துருக்கி பாலஸ்தீனம் என்கின்ற ஓட்டோமன் ராஜ்யத்தின் கீழாக அங்க இருக்குது. அப்ப அந்த ஓட்டோமன் ராஜ்யத்துக்கு கீழாக என்ன ஆகுது அப்படின்னா அவர்கள் அவங்களுக்கான தேசத்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் எல்லாம் நடந்து ஏறத்தாழ 1948 என்ன வாங்குறாங்க? ஆமா, சுதந்திரம் இல்ல, தேசத்தையே வாங்குறாங்க. அதுதான் அவங்களுக்கான ஒரு சுதந்திர நாளாக இருக்குது. 1948 மே 14 என்ன ஆகுது? ஆமா, அவங்க தேசமே வாங்குறாங்க. அதுக்கு காரணம் யாரு? அந்த வைஸ்மேன். அதற்கப்புறம் தேசத்தினுடைய முதல் பிரதமர் யாரு? பெஞ்சமின் பென்குரின் சொல்றோம் இல்லைங்களா, அவர் தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அவர் அந்த தேசத்தினுடைய காரியங்களை எல்லாம் கட்டமைக்கக்கூடிய வேளையில தேவன் அவரை கொண்டு ரொம்ப ஆச்சரியமாக பயன்படுத்தினார். பெஞ்சமின் பென்குரின் அவர் உபாகமத்தில் படித்தார். உபாகமத்தின் பகுதியில் படிக்கும்போது அவங்களுடைய சொந்த நிலம் அவங்க ஒரு தேசமாக பெற்றுக்கொள்ளும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாலைவனம், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வரை மழை இல்லை, அந்த சைடு மழை இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒரு வளர்ச்சிக்கான எந்த காரியங்களுமே இல்லை. ஆனா எப்போ இவர்களுக்கு இந்த தேசம் அவங்க கையில வருதோ, வந்ததற்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா மழை வருது, ஒரு தேசமாக இவர்கள் செழிப்பதற்கான வாய்ப்பு வருது. அப்படின்னா தேவனே என்ன பண்றார்? தேவனே அவர்களை ஆசீர்வச்சிருக்கிறார். ஆனா ரொம்ப முக்கியம், 1878 இருந்து 1948 வரை என்ன நடந்துச்சு என்பதை தான் எசேக்கியேல் 37 நமக்கு காண்பிக்குது. என்ன பண்ணுது எசேக்கியேல் 37? என்ன? உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, எலும்புகள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்டுச்சு. எலும்புகள் எதை குறிக்கும்? விசுவாசம். யாருடைய விசுவாசம்? யூதர்கள் விசுவாசமே இல்லாமல் உலகம் எங்கும் சிதறடி கடந்தாங்க. விசுவாசமே இல்லாமல் சிதறடி கடந்தாங்க. அப்போ ஒட்டுமொத்த யூதர்களையும் கூட்டி சேர்க்கக்கூடிய வேலை தான் எங்க நடக்க ஆரம்பிச்சிச்சு? 1878 இருந்து 1948 வரை என்னாச்சு? இது ரொம்ப அருமையான ஒரு வகையில இவைகள் அங்க நடக்க ஆரம்பிச்சிச்சு என்று நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? எலும்பெல்லாம் வந்துருச்சு. ஆனா எலும்பு வந்தா போதுமா? என்ன வேணும்? அதற்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நரம்பு வேணும். எலும்புகளுக்கு அப்புறம் என்ன வேணும்? நரம்புகள். அதுக்கு முன்னாடி பாருங்க, அது முன்னாடி ஸ்லைடு போடுங்க. உலர்ந்த எலும்புகள் இஸ்ரேலர்கள் கூட்டி சேர்க்கப்பட்ட ஏற்பாடை குறிக்குது. அதற்கப்புறம் அடுத்த ஸ்லைட், நரம்பு. அப்போ நரம்பு எதை குறிக்கும்? தேசம் வாங்கிட்டாங்க. தேசம் வாங்கினதுக்கு அப்புறம் இப்பத்தான் பென்குரின் என்ன பண்றாருன்னா இந்த தேசத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த நிலத்துல கனிம வளங்கள் இருக்கு என்பதை அவர் என்ன பண்ணார்? கண்டுபிடிச்சு அவங்களுடைய பொருளாதாரத்தை அவர்களே கட்டமைத்துக் கொள்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சு பொருளாதாரத்தில் அவங்க என்ன ஆகுறாங்க? பெரிய அளவில்
அவர்கள் கட்டப்படுறாங்க. அதுதான் அந்த தீர்க்க தரிசனத்தில் பார்க்கிறோம், நரம்புகள் என்று நம்ம பார்க்கிறோம். நரம்புகளை தொடர்ந்து என்ன வருது? சதைகள். சதை எதை குறிக்குது? தேசத்தின் விவசாயம். அதான் சொன்னோம் இல்லைங்களா, இந்த தேசம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலைவனம், மழை இல்லை, ஒன்றும் இல்லை, அங்கே விவசாயம் பண்ணுவதற்கான அடையாளங்கள் கூட இல்லை. ஆனால் எப்போ இந்த நிலம், இந்த தேசம் இவங்க கைக்கு வருதோ அப்போ மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஆச்சரியமான ஒரு வகையில் இன்னைக்கு உலகத்திற்கே விவசாயத்தினுடைய நுண்ணிய அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய தேசமாக இருக்கிறாங்க யார்? இஸ்ரேலர்கள். இன்னைக்கு அங்கே இஸ்ரேல் தேசத்தையே எப்படி அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரில் இன்னைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க, விவசாயத்தில் எப்படி இருக்கிறாங்க, பிற நாடுகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு அப்படின்னாலே அவங்க எப்படி இருக்கிறாங்க? நம்பர் 1ல இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் அவங்க தேசத்தில் அந்த பாலைவனத்திலேயே அதை சோலைவனமாக மாற்றி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? விவசாயம். இதுதான் என்ன? சதைகள். இது வந்துச்சு. அதற்கப்புறம் என்ன? தோல். தோல் எதை குறிக்கும்? தோல் குறிக்குது இராணுவம். ஏன்னா ஒரு தேசம்னா அது எப்படி இருக்கணும்? இதெல்லாம் இருக்கணும். பொருளாதாரம், விவசாயம், தேசத்தின் பாதுகாப்பிற்கான இராணுவ கட்டமைப்புகள், இதெல்லாம் இருக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்திலேயே இராணுவ கட்டமைப்புல எல்லா தேசமும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வல்லமை படைத்த ஒரு நாடுனா எதுதான்? இவங்களுடைய வான் பாதுகாப்புகளாக இருக்கட்டும், இவங்களுடைய நுண்ணிய அறிவுல இவங்கள் செயல்படக்கூடிய இராணுவத்தினுடைய முறைகளாக இருக்கட்டும், இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸாக இருக்கட்டும், எல்லா ஆயுதங்களும் எப்படி பெரிய அளவுல வல்லமையோடு இவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ இராணுவம் இருக்கு. அதற்கப்புறம் பாருங்க, அந்த தேசத்துக்குள்ள எல்லா வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு எல்லாமே இருக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய காரியத்தையும் பொருளாதாரத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேசமாக எந்த தேசம் இருக்குது? எந்த தேசம் இருக்கு? இஸ்ரேல் தேசம் அங்க இருக்குது. அதளவுக்கு அந்த தேசம் என்ன ஆயிருக்கிறாங்க? கட்டமைக்கப்பட்டு ஏறத்தாழ என்ன ஆயிட்டாங்க? அவங்க ஒரு மாபெரும் தேசமாக. ஒரு பட்டுப்போன மரம் அது 1878 அதோட வேர்ல சாரம் பிடிச்சு 1948 அது செழிப்பான ஒரு அத்தி மரமாக என்ன ஆயிடுச்சு? ஆமா, வந்துருச்சு. ஐநாவுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு தேசமாக அங்க வந்துருச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த தேசம் யாரு கொடுத்துட்டா? காடா இருக்குது, எடுத்துட்டு போங்க, ஒண்ணுமே இல்லாமல் இருக்கு, பாலைவனமா இருக்கு, எடுத்துக்குங்க அப்படின்னு தான் ஓட்டோமன் ராஜ்யத்தின் கீழாக இருந்துட்ட துருக்கி இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பாலஸ்தீன பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லேண்டை கொடுத்தாங்க. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் லேண்ட் என்னவா மாறிடுச்சு? எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆச்சரியமான ஒரு வகையில அது மிகப்பெரிய அளவுல செழிப்பு மிகுந்த பூமியாக மாறின உடனே இப்போ உடனே சண்டைக்கு வர்றாங்க. என்னது? எங்க லேண்டை கொடு. யார் லேண்டு? எங்க லேண்டை கொடு அப்படின்னு இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? வரிஞ்சு கட்டி எல்லாருமே அங்க சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இதே பாருங்க, நீங்க அடுத்த விஷயம் பார்த்துட்டா இப்படித்தான் என்ன ஆகிட்டு இருக்கு. அந்த மண்ணுக்காக தான் ஏறத்தாழ அவர்கள் சுதந்திரம் வாங்கின நாளில் இருந்து இன்று வரை என்ன ஆகிட்டு இருக்கு? தொடர்ந்து யுத்தங்கள் போய்கிட்டே இருக்கு. ஆனா இது எல்லாமே இஸ்ரேல் தேசத்திற்கான ஆசீர்வாதம் இல்லாம என்று நம்ம சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த தேசம் எப்படிதான் போயிட்டு இருக்கு? ஒரு அத்திமரமாக செழிப்பாக என்ன ஆயிட்டாங்க? தேசமாக உருவாயிட்டாங்க. சாபம் நீக்கப்பட்டுருச்சு. அந்த வேர்ல இருந்த கருகள் நோய் முதலாவது போய் ரொம்ப அருமையான ஒரு தேசமாக இன்னைக்கு அவங்க என்ன இருக்கிறாங்க? உருவாயிருக்கிறாங்க. உருவான நாளிலிருந்து இன்னைக்கு கூட ஒரு செய்தி எடுத்துட்டோம்னா என்ன செய்தி தான் வருது? ஆனால் அதில் இஸ்ரேலை பற்றி பயப்படக்கூடிய செய்திகள் என்று ஏதாவது வருதா? இதை நம்ம மத்தியில் சகோதரர்கள் 2 பார்வைகள் உடையவங்களாக இருக்கிறாங்க. ஒன்று, சங்கீதம் 83 மீது ஒரு பார்வை வச்சிருக்கிறாங்க. சில பேர் சங்கீதம் 83 என்கின்ற அரபுலக யுத்தம்லாம் இல்லை என்கின்ற பார்வையும் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு வகையில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா, அருமையானவர்களே, யார் சொல்றது சரி, யார் சொல்றது ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற பார்வையெல்லாம் விட்டுட்டு அருமையானவர்களே, தேவனுடைய ஏற்பாட்டில் இந்த தேசம் எப்படியெல்லாம் இவங்க கடந்து எப்படிப்பட்ட வளர்ச்சியில் வந்து இன்னைக்கு எப்படி நிற்கிறாங்க என்பதை நம்ம கண் முன்பாக என்ன பண்றோம்? பார்க்கிறோம்.
அதே சமயத்துல ஒரு பக்கம் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்குது, எல்லாம் படிப்படியாக 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 ஒண்ணுமில்லாமல் அது போய்கிட்டே இருக்குது, அழிவை நோக்கி போய்கிட்டே இருக்குது. அப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு ஆசீர்வாதம், உலகத்தின் தேசங்கள் அனைத்துக்கும் என்ன, ஒரு வீழ்ச்சி, ஒரு அழிவு, ஒரு பாதிப்பு, இப்படித்தான் எல்லாமே அங்க போயிட்டு இருக்கு என்கின்ற இந்த காரியங்களை நம்மளால அங்க பார்க்க முடியுது. இப்படி இருக்க ஏன் தொடர்ந்து இந்த ஒரு யுத்தங்கள் வீரியத்தோடு நடந்து கொண்டு, ஏன் இதை இன்னைக்கு வேதமானவர்களாகிய நாமெல்லாம் அதிகமாக உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அருமையானவர்களே, தேசம் கிடைச்சிருச்சு, எலும்புகள் கூட்டி சேர்க்கப்பட்டுருச்சு, நரம்பு வந்துருச்சு, சதைகள் வந்துருச்சு, தோல் முதலாவது மூடப்பட்டுருச்சு, ஆனால் ஆவி மட்டும் கொடுக்கப்படலை. என்னது? ஆவி மட்டும் கொடுக்கப்படலை. அப்ப ஆவி மட்டும் கொடுக்கப்படலை அப்படின்னா ஆவி எதை குறிக்கும்? ஆவி அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப இன்னும் அவங்களுக்கு ஆவி வந்துருச்சானா இன்னும் அவங்களுக்கு ஆவி வரல. அப்ப ஆவி எதை குறிக்கும்? ஆவி ஜீவன் குறிக்கும். இது பரவாயில்ல, உங்களுடைய புரிந்து கொள்ளுதல்ல சொல்றீங்க. பாருங்க, அடுத்த ஸ்லைட் போடுங்க. ஆவி என்பது மேசியாவே அவங்க ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் விஷயம், சரிங்களா? ஏன் அவர்கள் மேசியாவே ஏற்றுக்கொள்ளாமல், மேசியாவே அவர்கள் கொலை செய்ததுதான் அவங்களுக்கான சாபமே, அவங்களுக்கான தண்டனையே, அந்த இரட்டத்தனையான தண்டனைக்கான காரணமே அதுதான். அப்போ இவங்க இன்னும் ஆவி வாங்காம இருக்கிறாங்கன்னா இன்னும் இவர்கள் மேசியாவே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அப்போ ஆவி கொடுக்கப்படும் என்றால், இந்த இடத்துல பாருங்க, வசனம் பாருங்க, ஆவி கொடுக்கப்படும். அப்ப ஆவி கொடுக்கப்படும் என்றால் அது எப்படி, அது எங்க வரும்? ஆவி தேவன் தான் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? இன்னைக்கு அவங்களுடைய நிலங்களுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? நிலத்தை வாங்கிட்டோம், இனி இந்த நிலத்தை நாங்க யார் ஒருத்தருக்காகவும் விடமாட்டோம், என் இனம் இனி யார் ஒருத்தராலும் என்னாக்கப்பட முடியாது, அழிக்கப்படுவதற்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு மிகுந்த வல்லமையோடு என்ன பண்றாங்க, அவர்கள் எதிர்த்து அவங்க போரிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு நிலையில இருக்கிறாங்க. இதுவும் ஒரு முடிவுக்கு வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுது. என்ன, அரபு உலகத்தினுடைய இந்த பதற்றமான நிலைகள் எல்லாம் நீங்கி அவர்கள் எப்படி இருப்பாங்க? சமாதானத்தோடு இருப்பாங்க. யாரு? இஸ்ரேல் தேசம் சமாதானத்தோடு இருப்பாங்க. ஆனாலும் என்னாகாது, முடிவு வராது. யாக்கோப்புக்கு ஒரு இக்கட்டு காலம் இருக்கு என்று வேதம் சொல்லுது. எது இருக்கு? யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு காலம் இருக்கு. யாக்கோபின் இக்கட்டு காலம் என்ன? அதுதான் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப எசேக்கியேல் 38 அது என்ன? இப்ப மண்ணுக்கான யுத்தம் போகுது இல்லைங்களா, இது முடிவுக்கு வந்துடும். எசேக்கியேல் 38 வளத்திற்கான யுத்தமாக அங்க இருக்கும். உலகமே பொருளாதார வீழ்ச்சியிலையும் அழிவிலையும் ஆசீர்வாத மின்மேலையும் மாபெரும் வீழ்ச்சிக்குள்ள போகும்போது இஸ்ரேல் தேசம் மட்டும் அவங்க வளத்துல எப்படி இருப்பாங்க? பெரிய அளவுல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும்போது இந்த வளத்தை கொள்ளையிடுவதற்காகவே ஒட்டுமொத்த உலகத்தின் தேசங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன வருவாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் எசேக்கியேல் 38 யாக்கோபின் இக்கட்டு காலம். அதை நம்ம இன்னொரு வகையில் எப்படி சொல்லுவோம்னா மகா உபத்திரவ காலம் என்று நம்ம சொல்லுவோம். சரிங்களா? மகா உபத்திரவ காலம். அந்த மகா உபத்திரவத்தின் காலத்துல தான் அருமையானவர்களே இவர்களுக்கு ஆவி கொடுக்கப்படும். அந்த மகா உபத்திரவம் முடிஞ்சு இந்த தேசத்துக்கு முற்பிதாக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க தான் இவங்களுக்கு ஆவி கொடுப்பாங்க. மேசியாவை பற்றிய காரியம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவர்கள் மீண்டும் அந்த ஆவி பெற்றவர்களாக, இன்னும் சொல்லும்போது கர்த்தருடைய மேலான அந்த ராஜ்யம் கண்ணுக்கு தெரியும் வகையில் ஸ்தாபிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக, ஒரு தேசமாக, உலகத்திற்கே ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தேசமாக இஸ்ரேல் தேசம் எப்போ வாய்ப்புக்குள்ள வருவாங்கன்னா ஆவி கிடைக்க பெற்ற பின்பாக இந்த வேலைகள் துரிதமாக என்ன ஆகும்? தேவனுடைய திட்டத்துல அது நடக்க ஆரம்பிக்கும் என்கின்ற இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ மகா உபத்திரவம் வருவதற்காகத்தான் என்ன இந்த தேசம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது
மகா உபத்திரவுக்கு பின்பாக தான் இவங்களுக்கு ஆவி கொடுக்கப்படும். சரிங்களா? அந்த மகா உபத்திரவத்தில் இஸ்ரேலுக்கு மட்டும் ஒரு முடிவு இல்லை, உலகத்திற்கே முடிவு, அனைத்து தேசங்களுக்கும் முடிவு. ரொம்ப முக்கியமாக எண்ணற்ற தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. சரிங்களா? என்ன தீர்க்க தரிசனங்கள்? இந்த போப் மார்க்கம் சார்ந்த அவங்க சார்ந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் முடிவு எதில் தான்? அந்த மகா உபத்திரவத்தில் தான் இருக்கு என்று சொல்றோம். அப்ப அந்த மகா உபத்திரவம் வருவதற்கு முன்பு, அந்த மகா உபத்திரவத்தை பற்றி நம்ம வசனத்துல பார்க்கும்போது, அது வெளிப்படுத்தல் 7:1 நீங்க வசனம் பாருங்க. நீங்க இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். பாத்தீங்களா? அப்போ பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் காற்றுக்களை இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த 4 காற்றுக்கள் என்ன என்பது நமக்கு தெரியும். என்ன? அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரம். இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இதெல்லாம் தூதர்கள் இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் எப்போ விடப்படும்? அல்லது இது விடப்படக்கூடிய காலத்துல என்ன ஆகும்? மகா உபத்திரவம் அங்க துவங்கும். அப்ப மகா உபத்திரவத்துக்கு முன்பாக இப்ப இன்னைக்கு உலகம் ரொம்ப சமாதானமா இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது, ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது. அதனால தான் நம்ம முன்னமே நம்ம பார்த்தோம். அடுத்த ஸ்லைட் போடுங்க. நீங்க பாருங்க, அந்த சிறிய கல் வந்து சிலையினுடைய பாதத்துல மோதிருச்சு. மோதி என்ன ஆயிடுச்சு? சிலை உடைஞ்சு இப்போ துண்டு துண்டாக ஒன்றுமில்லாமல் போயிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் ஏறத்தாழ எவ்வளவு காலங்கள் நடந்துகிட்டு இருக்கு? இந்த கல் மோதி எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு? 111 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா கவனத்துல வைங்க. இந்த கல் மோதி 111 வருஷங்கள் பிற்பாடு இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த 111 வருடங்களாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பெரும் சாம்ராஜ்யங்கள் துவங்கி இப்ப எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசம் சார்ந்த அரசியல்கள், ராஜ்யங்கள் எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு? எல்லாம் வெட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. பொடி பொடியாக, தூள் தூளாக வெட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அருமையானவர்களே, இது கம்ப்ளீட்டா முடியும் போது அப்படின்னா இப்ப உலகத்துல என்ன போயிட்டு இருக்குன்னா, ஒரு உபத்திரவம் போயிட்டு இருக்கு. அது மகா உபத்திரவம் இல்லை, உபத்திரவம் போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, கர்த்தர் எப்போ வந்துட்டார்? 2ஆம் வருகை 1874. அப்ப கர்த்தருடைய வருகையினுடைய துவக்கம் பூமிக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதை நம்ம படிச்சிருக்கிறோம். அதனுடைய துவக்கம் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வருகை வந்த உடனே உலகத்துக்கு ஆசீர்வாதம் இல்லை. முறையான ஆசீர்வாதம் போகணும்னா இந்த பூமியை அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? சீர் செய்ய வேண்டிய வேலைகள் அதுதான் போயிட்டு இருக்கு. அப்போ உபத்திரவம் எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு? கர்த்தருடைய வருகையிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது படிப்படியாக வளர்ந்து இது மகா உபத்திரவத்துல என்ன ஆகும்? உச்சத்தை அடைந்து முடிவுக்கு வரும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே தற்காலத்துல நல்ல காலங்கள், சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கு என்கின்ற பார்வையும் நம்மளை வஞ்சனைக்குள்ள கொண்டு போயிடும். அதே போல பாருங்க, இப்போ இந்த உபத்திரவ காலம் அது மகா உபத்திரவத்தை நோக்கி இந்த உலகத்தையே நடத்தி கொண்டு இருக்கு என்பதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அதை மறந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும்? அதுவும் கடினமாக அங்க மாறிடும். அப்போ இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன ஆகிட்டு இருக்கு? ராஜ்யங்கள் முதலாவது வெட்டப்பட்டு துண்டு துண்டாக, ஆமா, அவைகள் குமிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப காத்து விடப்படும் போது என்ன ஆயிரும்? மகா உபத்திரவம் வந்தவன என்ன ஆயிரும்? முழுவதும் பறக்கடிக்கப்பட்டு இருந்த இடம் இல்லாமல் போயிடும். அந்த சிறிய கல்லோவென்றால் பெரிய பர்வதமாக மாறிடும். அப்படின்னா இந்த ராஜ்யங்கள் எல்லாம் இருந்துச்சு என்பதற்கான அடையாளங்கள் இல்லாமல் என்ன பண்ணிடுவாராம்? ஃபர்ஸ்ட் உடைச்சு தூள் தூளா குமிஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு நிலை. அதற்கப்புறம் காத்து வந்து என்ன பண்ணிடும்? இருந்த இடமே இல்லாமல் பறக்கடிக்கப்பட்டு போயிடும். சரியா? அப்ப அந்த காற்று தான் எதை குறிக்குது? அந்த காற்று தான் மகா உபத்திரவத்தை அங்க குறிக்குது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு வகையில புறஜாதியாரின் காலம் என்கின்ற காலத்தையும் கடந்து, அவங்களுடைய ஏலத்தனையான தண்டனையின் காலத்தையும் அவர்கள் கடந்து,
இதற்கிடையில தேவனுடைய கிருபை முற்றிலுமாக எடுக்கப்பட்ட வீரியம் நிறைந்த அந்த தண்டனையின் இரட்டத்தனையான தண்டனையின் காலத்தையும் அவர்கள் கடந்து 1878 இருந்து அவர்கள் படிப்படியாக அவர்கள் மீண்டும் அவர்கள் உயிர் பெற்று என்ன இருக்கிறாங்க, ஒரு தேசமாக உருவாக்கி இன்னைக்கு அவர்கள் ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவர்களும் எதை நோக்கி இருக்கிறாங்க, யுகத்தின் முடிவில் வரப்போகிற அந்த மகா உபத்திரவத்தை எதிர்நோக்கித்தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, உலகமும் மறுசீரமைப்புக்குள்ள போகணும்னா இந்த மகா உபத்திரவத்தினால மட்டும்தான் என்னாகும், நடக்கும். அப்போ உலகமும் எதை எதிர்நோக்கிட்டு இருக்குது? அதை இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகமும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக சர்வ சிருஷ்டியும் என்ன ஆகிட்டு இருக்குது, தவித்து ஏகமாக பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு இருக்கு அந்த ஆசீர்வாதத்துக்காக. அப்ப இந்த பிரசவ வேதனை எதை குறிக்குது? இப்ப தற்காலத்துல உலகத்தின் மீது மிகப்பெரிய ஆபத்துகளும் பாதிப்புகளும் வீழ்ச்சிகளும் அழிவுகளும் போயிட்டு இருக்கு. இது பெரிய அளவுல உச்சமடையும். இதுக்குள்ளேயே பாபிலோன் நியாய தீர்ப்பு அங்க இருக்குது, எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இவைகளையெல்லாம் நாம் காலத்தின் வரிசையிலையும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்களின் தெளிவான பார்வையிலையும் நம்ம பார்த்து, இப்ப நாம இருக்கக்கூடிய காலமானது ஏறத்தாழ 1914க்கு பின்பு அந்த சிறிய கல் மோதி அனைத்து வகையான சரியான வேலைகளையும் அது செய்து கொண்டு தேவனுடைய ராஜ்யம் கிரமமாக அது நேர்த்தியாக ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஏற்ற நெருங்கிய காலத்துல அருகாமையில் நாம இருக்கிறோம். ஆனா அதற்கு முன் எது நிறைவடையணும்? சபை நிறைவடையணும் என்று பார்த்துட்டோம். அப்ப இந்த சூழல்கள் எல்லாம் நம்ம ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கும்போது, அருமையானவர்களே, இப்போ நாம் நம்மளுடைய ஜீவியத்தை எப்படியாக வைத்துக்கொள்ளணும் என்பதுதான் முக்கியம். அதனாலதான் நம்ம தலைப்பு வசனம் காமிச்சோம், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க நேரம் ஆயிற்று. சரிங்களா? நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க நேரம் ஆயிற்று. அப்புறம் காலத்தை அறிந்தவர்களாய் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று அறிந்து உணர்ந்து நடக்க வேண்டியனா வாழ வேண்டிய காலம் இது. அப்போ அருமையானவர்களே, இந்த பாடம் நமக்கு பேசிக்லியே நிறைய பார்த்திருந்தாலும் கூட நாம மீண்டும் எதற்காக எடுத்து முன் வச்சிட்டோம்னா, பாருங்க, கண்ணு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு, விசேஷித்த வகையில் என்ன நடந்திருக்கு. இப்போ உலகமே எதை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது அருமையானவர்களே, இந்த மகா உபத்திரவத்தை கடந்து தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இஸ்ரேலுக்காக இருக்கட்டும் யாவருக்குமே ஆசீர்வாதம். ஆனால் அதற்கு முன்பதாக சபை என்ன ஆகணும்? அதனுடைய நிறைவை பெற்று தேவனால் மகிமைப்படுத்தப்படுவாங்க, மகிமைக்குள் பிரவேசிப்பாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த காலங்கள்ல காலத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டிய விதங்கள் இருக்குது, நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையினுடைய முறைகள் இருக்குது, நம்மளுடைய அர்ப்பணிப்பு சார்ந்த காரியங்கள் அங்க இருக்குது. இதுல எல்லாம் கவனமற்று இருந்தோம் என்றால், இதுல எல்லாம் கவலையற்று இருந்தோம் என்றால் நம்மளுடைய ஜீவியம் எப்படி இருக்கும்? அப்ப நாம தற்காலத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த பார்வையெல்லாம் இல்லை. நித்திரையை விட்டு எழுந்திருந்து நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு காலத்தை அறிந்து பிரயாசப்பட வேண்டிய இந்த உணர்வு அற்று இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பார்க்கலாம். பாருங்க, ஸ்லைடு போடுங்க. பாருங்க, நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்துல நாம போராடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் இயேசு திருச்சபையை என்ன சொல்றார் தெரியுங்களா? இவர்கள் நம்முடையவர்கள், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று அப்போஸ்தலர்களின் வழியாக ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நாமெல்லாம் யார் இல்லையா? உலகத்தார் அல்ல என்று சொல்லும்போது, அருமையானவர்களே, நம்முடைய அழைப்பும் நம்முடைய அழைப்பு சார்ந்த வாழ்க்கையினுடைய வழி, அந்த குறுகிய வழி பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த குறுகிய வழியினுடைய வாழ்க்கையின் ஏற்பாடையும் நாமோ கவனிக்க தவறி, அல்லது அதில் உட்பிரவேசித்த நாமோ இதில் தொடர்ந்து முன்னேறணும் என்பதை மறந்து இன்னைக்கு உலகத்தில் வாழ்வதற்கான போராட்டத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? குதித்து லகித்து இந்த உலகத்தில் எப்படி உலகத்தின் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ
இதை போல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்மில் அநேகர் இப்படிப்பட்ட நிலையில் காணப்படுறாங்க. ஆமா, ஒரு நாள் கிடைக்க பெற்றால் அந்த நாள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவதற்கான ஒரு நாள் என்பதை மறந்து இந்த நாளில் நாம என்ன செய்யலாம் என்கின்ற திட்டங்களும் உலகப்பூர்வமான பார்வைகளும் உலகத்தில் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வளர்ச்சிக்கு ஏதுவான எல்லா வேலைகளில் துரிதமாக ஈடுபடக்கூடிய இந்த காரியங்கள் தான் இருக்குது. ரொம்ப ஆச்சரியம் அருமையானவர்களே. காலம் அறிந்தும் தேவனுடைய திட்டத்தினுடைய வேலைகள் நிற்காமல் தொடர்ந்து அருமையாக அது நடந்து கொண்டு இருக்குது. ஒரு தடை இல்லாமல் போயிட்டு இருக்குது. ரொம்ப தெளிவா தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள்ல பாருங்க என்னெல்லாம் நடந்திருக்கு. அதை அப்படியே கண்ணு முன்னாடி நம்மளால பார்க்க முடியும். இதையெல்லாம் பார்த்தும் கூட இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? உலகத்துல போராடிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து மாம்சத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மாம்சத்துல போராடிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, மாம்சத்தினுடைய நிலையில் நின்று போராடுதல் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாபெரும் ஆபத்து. இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. இப்படிப்பட்ட இந்த மாம்சத்தை தேவனுடைய சித்தம் செய்வதற்கு ஏதுவாக நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருங்க என்கின்ற ஏற்பாட்டுக்குள் கடந்து வந்த நாமும் அந்த ஏற்பாடை மறந்து ரோமர் 12:1 பிரகாரம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அந்த சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும், இந்த மாம்சத்தின் காரியங்களை ஒப்பு கொடுக்கணும் என்கின்ற காரியங்களை மறந்து நாம் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? மாம்சத்துல போராடி கொண்டிருக்கிறோம். சகல வகையான போராட்டங்கள் யோசிச்சு பாருங்க. மாம்சம் அதனுடைய போராட்டங்கள் எப்படி இருக்கு? வீரியத்தோடு இருக்குது, சோர்வு இல்லாமல் இருக்குது, வைராக்கியத்தோடு இருக்குது. ரொம்ப வீம்பு பிடிச்ச அந்த போராட்டம் என்ன ஆகுது? அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு, நடக்குது நம்ம மத்தியில. சரிங்களா? அடுத்து சுயத்துல போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அழைப்பினுடைய பிரதானமான நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியமே என்ன கர்த்தரால் என்று கவனிக்கும் போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்கணும். அப்போ சுயத்தை ஒவ்வொரு நாளும் நமக்குள் எழும்பக்கூடிய சுயத்தை, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் எதற்காக இருந்தாலும் அந்த சுயங்களை வெட்டி எறிந்து அவைகளை சாகடித்து பலி செலுத்தி நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து சுயத்தை மறுத்து பலி செலுத்தி ஓட வேண்டிய இந்த பாதையில மட்டுமே போகணும். இந்த பாதையில முன்னேறணும்னா சுயத்தை பலி செலுத்தாமல் முன்னேற முடியாது. இது ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். ஆனா இன்னைக்கு இந்த அழைப்புல வந்திருந்தும் அநேகருடைய செயல்பாடுகள், அநேகருடைய எண்ணங்கள், நோக்கங்கள் அனைத்தும் சுயத்தின் அடிப்படையில் மட்டுமே இருக்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. வெட்ட வெளிச்சமாக இருக்குது, தெரியுது. சுயம் மிகப்பெரிய அளவுல அது அதற்காக போராடி கொண்டு இருக்குது. இல்லை என்று சொல்ல முடியுமா? நாம எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சுயம் எவ்வளோ பெரிய அளவுல நம்மளை எவ்வளோ பெரிய ஆபத்துக்கு கொண்டு போகுது என்று தெரியாமல் அந்த சுயத்திற்கு ஒரு நியாயம் கொடுத்து, அந்த சுயத்திற்கு ஒரு ஒரு பயபக்தி கொடுக்கறது போல ஒரு ஏற்பாடுகளை கொடுத்து, அவைகளுக்கு ஒரு நல்ல பெயர்களை சூட்டி அந்த சுயத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சுயம் மறிக்க வேண்டிய இடத்துல அதற்கு புது வகையில் உயிர் கொடுக்கக்கூடிய செயல்களை உடையவர்களாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். காலத்தை அறிந்து கொண்டு நடக்க வேண்டிய நாம் இதை மறந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக சபையில், ஆமா, சர்வசாதாரணமா என்ன ஆகுது? சபையில் போராட்டம். இதனுடைய வரிசை பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்ப இன்னைக்கு சபைகள் என்று வரும்போது பயபக்தியாக அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படியாக சபையின் கூடுகைகள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஏற்பாடு. ஆனால் இங்க வரும்போதே மாம்சத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் நிரம்பி மேல இருக்கக்கூடிய சுயத்தின் காரியங்கள் உடையவர்களாக உலகத்துக்குள் காணப்பட்டவர்களாக இருந்து கொண்டு இங்க வரும்போது சபையிலையும் என்ன நடக்கும்? போராட்டம். சபையிலையும் போராட்டம். ஏதேதோ காரணங்களுக்காக, ஏதேதோ விஷயங்களுக்காக. அருமையானவர்களே, ஒவ்வொருவராலும்
ஒவ்வொருவருக்கும் ஒரு சமாதானத்தின் ஏற்பாடுகளை செய்து கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியும் முடியும். ஆனால் அதையெல்லாம் நம்ம உற்று நோக்கி கவனிக்கிறது இல்லை. நம்மளால் பிறருக்கு ஒரு சமாதானம் இருக்கணும் என்கின்ற பார்வை இல்லை. மாறாக என்ன வருது? அருமையானவர்களே, போராட்டம், சபைகளுக்குள் போராட்டம். இது பல்வேறு வகைகளில் பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு தேவைகளுக்காக என்ன ஆகுது? சபைகளுக்குள் போராட்டங்கள் போய்கிட்டு இருக்குது. அப்போ காலத்தை அறிந்து நம்மளுடைய இரட்சிப்பை நாம் சாத்தியமாக்கி கொள்வதற்கு ஏதுவாக ஓடுவதற்கு இதெல்லாம் நமக்கு தடையாக இருக்கு. இதெல்லாம் தடையாக இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, என்ன பண்றோம்? சகோதரர்களோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? போராடிக்கிட்டு இருக்கிறோம். சபையில போராடுறது என்பது வேற. இதை கடந்து தனிப்பட்ட சகோதரர்களோடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? போராடிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய உடன் அங்கங்களோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு, நம்முடைய சகோதர சகோதரிகளோடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? போராடிக்கிட்டு இருக்கிறோம். காரணம் காரணம் எதுவுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அந்த காரணங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அருமையானவர்களே, அவைகள் ஒப்பிக்கொள்ளும்படியான நல்ல ஒரு ஏற்பாடுகளாகவே அங்க இருக்காது. சில சமயங்களில் சகோதரர்களோடு போராடக்கூடிய ஏற்பாட்டில் எவ்வளவோ கீழான சிந்தனைகள், காரியங்கள், நோக்கங்கள் இதெல்லாம் இருக்கு தெரியுங்களா? இதெல்லாம் இருக்குது. சகோதரர்களோடு போராடுதல், சண்டையிடுதல், பகைகள், பொறாமைகள், பிரிவினைகள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சகோதரர்களோடு போராடி கொண்டும் சபைகளில் போராடி கொண்டும் இவைகள் அங்கே போறதை நம்மளால் அங்கே பார்க்க முடியுது. அடுத்ததாக பாருங்க, ஊழியத்தில் போராட்டம். இது என்ன ஆச்சரியம்! ஊழியத்தில் போராட்டம்னா ஊழியம் செய்வதே போராட்டம் என்பது வேற. ஊழியத்திற்காக போராடுவது, ஊழியத்துக்காக போராடுறதுன்னா இன்னைக்கு அருமையானவர்களே, நாமோ கர்த்தருடைய குணசாயலில் வளரும்போது அவைகள் உடன் அங்கங்களுக்கு முன்பாக முதிர்ச்சியான நிலைமைகளை அவர்கள் அதை பார்க்கும்போது அருமையான வாய்ப்புகள் அவங்களுடைய வளர்ச்சியின் குணலட்சணத்தின் அடிப்படையிலையும் அவர்களுடைய சத்தியம் சார்ந்த அறிவின் அடிப்படையிலையும் என்னாகும்? இயல்பாகவே கிடைக்கும். கிடைக்கலையா? நோ ப்ராப்ளம். என்ன பண்ணலாம்? அழைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு. இது இந்த காலங்களில் டோட்டலாக போயிடுச்சு. இன்னைக்கு சப்ஜெக்ட் கொடுக்கலாட்டினா என்ன சண்டை, சப்ஜெக்ட் கொடுக்கலாட்டினா என்ன சண்டை. எனக்கு ஏன் கொடுக்கல? அப்படி கொடுத்தா கூட எனக்கு ஏன் முதல்ல கொடுக்கல? எனக்கு ஏன் அங்க வாய்ப்பு இல்லை? எனக்கு ஏன் இந்த வாய்ப்பு இல்லை? எனக்கு ஏன் இந்த வாய்ப்பை தடை பண்ணீங்க? என்னை ஏன் இப்படி செஞ்சீங்க? என்ன ஆயிட்டு இருக்கு? ஊழியத்துல போராட்டம். இதெல்லாம் ஏறத்தாழ எங்க நடக்கும்னா சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலேயே நடக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. காலத்தை அறிந்து நம்முடைய இரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான தெளிந்த பார்வையை இழந்து நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் போயிட்டு இருக்கு. போராடி சில சமயத்துல வாங்கிடுறாங்க. அவங்க விரும்புறத வாங்கவும் செஞ்சிடறாங்க. அது ஊழியம். எந்த ஊழியமோ எதை விரும்புகிறாங்களோ, எதற்காக போராடுறாங்களோ அதை பெற்றுக்கொள்ளவும் செஞ்சிடறாங்க. பிரயோஜனம் பிரயோஜனம் எதையும் தேவன் அங்கீகரிக்கணும். சரி, அடுத்து பாருங்க அருமையானவர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம். தீமை பேசுவதில், தீமையை கேட்கறதுல இன்னைக்கு அநேகர் ரொம்ப விருப்பத்தோடு, வீரியத்தோடு, ஆசையோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. தீமை பேசுதல், தீமையை கேட்கறது, இது அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? தீமையை பேசி அதை கேட்டோம்னா அதை அடுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, பரப்பக்கூடிய, அதுக்கு பேரு வதந்தி பரப்புதல் என்று வரும். ரசல் பிரதர் எழுதுவார். ஆகவே இது இன்னைக்கு பெரும்பான்மையான வகையில் என்ன ஆகிட்டு இருக்கு? நடந்துகிட்டு இருக்கு எல்லா இடங்கள்லையும். இன்னைக்கு இந்த இடத்துல சகோதரிகளை விட சகோதரர்களைத்தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு நிறைய சகோதரிகள் ரொம்ப அருமையான, பொதுவாகவே குறை பேசுறதுல சகோதரிகளே சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் சகோதரிகள்லாம் இந்த வாய்ப்பில் அவங்கள அதிகமாக பார்க்க முடியறதில்ல. அழகாக அவங்க காலத்தை உணர்ந்து நிறைய அருமையான சகோதரிகள் படிக்கிறதுலையும் ஜபத்திலையும்
அவங்களுக்கான வாய்ப்புல என்னென்ன செய்ய முடியும், தேவன் ஒரு ஸ்திரீகளுக்கே வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள்ல ஊழியங்கள்ல நான் என்ன செய்ய முடியும்ட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பரவலா பார்க்க முடியுது. ஆனா சகோதரர்களுக்கு மத்தியில பார்க்கும்போது இன்னைக்கு இந்த தீமை பேசுறதும் கேட்கிறதும் இதை பரப்பக்கூடிய வேலைகள் பார்க்கும்போது இது அளவில்லாமல் என்ன ஆகிட்டு இருக்குது, அளவில்லாமல் பெரிய அளவுல இது போய்கிட்டு இருக்குது, நான் ஸ்டாப்பா போகுது. இது எதை குறிக்குது தெரியுங்களா அருமையான சகோதர சகோதரிகளே? இது எல்லளவும் தேவனுக்கு விருப்பமில்லாத செய்கைகள். இதற்கு எந்த நியாயமான காரணங்கள் கொடுத்தாலும் தேவன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது எப்படிப்பட்ட நிலைகள்ல இவைகளை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் தேவன் இவைகளை ஒப்புக்கொள்ள மாட்டார். அப்ப இப்படியான தீமை பேசுவதும் கேட்பதும் பரப்புவதும் இன்னைக்கு சகோதரர்கள் மட்டும் இல்ல, பெரும் பெரும் நிலைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்தானங்களில் இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த வேலைகளை சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய காலங்கள். அப்ப பெரிய வேலைகளை செய்து கொண்டு இந்த அற்பமான வேலைகளில் அவர்கள் அறியாமலோ அறிந்தோ ஈடுபடும் போது அவர்கள் பெரிய வாய்ப்பை அவர்கள் இழக்கக்கூடியவர்களாக மாறுறாங்க. அருமையானவர்களே, இந்த விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இது என்ன ஆகுது, உடனடியாக மறக்கிறோம். ஏன்? காலங்களை பற்றிய அறிவு இல்லை, தீர்க்க தரிசனங்களை பற்றிய பார்வை இல்லை, என்ன நடந்துகிட்டு இருக்கு உலகத்தின் மீது, என்ன போய்கிட்டு இருக்குது தெரியல. ஏன் கவனிக்கிறது இல்லை, ஏன் பிடிக்கிறது இல்லை, ஏன் படிக்கிறது இல்லை, எதுவுமே செய்யறது இல்லை. ஆகவே என்ன நடக்குது? இயல்பாக நம்முடைய மாம்சம் நம்மளை இப்படிப்பட்ட வஞ்சனைகளுக்குள்ள நம்மளை அதை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. பேராபத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். பண்ணிக்கொண்ட உடன்படிக்கைக்கு வெகு தூரமாக போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு சாத்தியமாவதற்கு ஏற்ற வாய்ப்பு இருந்தும் நாமளே என்ன ஆகிட்டு இருக்கிறோம்? ஆமா, அதற்கு வெகு தூரத்துல விலகி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் பாருங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பாவ இச்சைகளில் ஈர்க்கப்பட்டவர்களாக இன்னைக்கு பார்க்கும்போது இது ரொம்ப வஞ்சனையான காலம். அருமையானவர்களை, இதை பற்றிலாம் ரொம்ப நுணுக்கமா பேச வேண்டிய சத்தியங்கள் இருக்குது. ஆகவே இந்த கொடிதான காலத்துல சூழ்ந்து நெருங்கி நிற்கக்கூடிய பாவங்களுக்கு மத்தியில தேவனுடைய பிள்ளைகள் மிக பெரிய அளவுல பரிசுத்தத்தை பேணி பாதுகாத்து ஓட வேண்டிய இந்த காலங்கள்ல அருமையானவர்களே, பாவ இச்சைகளில் அநேகர் விழுந்து போயிடுறாங்க, அநேகர் அவைகளில் ஈடுபட்டுறாங்க. அருமையா சில முக்கியமான ஸ்தானங்கள்ல இருக்கவங்க கூட அந்த வாய்ப்புல இருந்து விழுந்து போயிடுறாங்க. அற்பமான பாவ இச்சைகள், அசுத்தமான காரியங்கள், இவைகளில் ஈடுபட்டு என்ன ஆயிடுறாங்க? இதெல்லாம் நாங்கள்லாம் செய்யறதில்ல என்று என்ன பண்ண முடியாது. அருமையானவர்களே, இதெல்லாம் பெரிய அளவுல தனிப்பட்ட வகையில ஒவ்வொருவரும் ஆழமாக யோசித்து கொள்ள வேண்டிய காரியங்கள். சரிங்களா? அப்போ நாம் பெரும் அளவுக்கு நம்மளை மாபெரும் இந்த வாய்ப்புல இருந்தே ரொம்ப பெரிய அளவுல பின்னாடி இழுக்கக்கூடிய பாவ இச்சைகளுக்கு நம்ம என்ன ஆயிரணும்? விலகி நிற்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது நிற்கணும். சரிங்களா? அடுத்ததாக 9வது விஷயம் என்ன? நீதியின் கொள்கைகளுக்கு எதிராக இன்னைக்கு அநேகர் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அது என்ன? நீதியின் கொள்கைகள் என்றால் என்ன? நீதியின் கொள்கைகளுக்கு எதிராக காணப்படுவது. நீதியின் கொள்கைகள்னா என்ன தெரியுங்களா? நான் நீதியா நடக்கணும். எப்படி? நான் நீதியாக நடக்கணும், நான் மட்டும் நீதியாக நடக்கணும். பிறரை என்ன நான் பார்க்கவே கூடாது, பிறரை பார்க்க கூடாது. நீ ஏன் நீதியா இல்லை, நீ ஏன் சரியா இல்லை, நீ ஏன் இப்படி நடந்த அப்படி நடந்த அப்படின்றதே என்ன? நீதியின் கொள்கைக்கு எதிரானது. அப்ப நீதி நமக்கு நாம என்ன பண்ணணும்? நாம நீதியாக நடந்து கொள்ளணும். அப்ப பிறரை ரொம்ப இரக்கத்தோடு, அனுதாபத்தோடு, பரிதாபத்தோடு, அன்பு மட்டும்தான் செய்யணும். புரியுதுங்களா? பிறரை நம்ம என்னதான் பண்ணணும்? இரக்கத்தோடும், அவங்களுடைய பலவீனத்து நிமித்தமோ தவறுகளின் நிமித்தமோ அல்லது அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் கூட தப்பா இருந்தா கூட அவங்கள எப்படிதான் பார்க்கணும்? ரொம்ப இரக்கமா, தயவா, அன்பா பார்க்கணும். அப்ப இந்த நீதியின் கொள்கைக்கு தான் அருமையானவர்களே
பெரிய அளவில் கர்த்தர் முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் ஒரு ஓமையில. என்ன ஓமையில அப்படின்னு சொல்லும்போது, அப்பா பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு எஜமான் இருக்கிறாரு. அவர்கிட்ட 10,000 தாலந்து கடன் வாங்கியிருந்தவர் அதை செலுத்த இயலாமல் போன போது அவர் கூப்பிட்டு என்ன பண்றாரு, எனக்கு இப்பயே கட்டி தீர்க்கணுன்றாரு. என்னால் முடியல, எனக்கு திராணி இல்லை, நிர்வாகம் இல்லை, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்ட உடனே எஜமான் என்னவா மாறிடுறாரு, மனதுருகி அவரையும் சரி அவருடைய கடனையும் சரி மன்னிச்சு அமுச்சு வச்சிடுறாரு. இவருக்கு பயங்கர ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட 100 காசு வாங்கினவர் வழியில் வர்றாரு. இவர் என்ன பண்ணிடுறாரு, சட்டையை பிடிச்சி அவரும் என்ன பண்ணுறாரு, இவர் சொன்னது போலயே கொடுத்துட்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாரு. நோ 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 எப்படி நோ 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 பிடிச்சி சிறையில் போட்டுறான். இது எங்கே போகுது, எஜமானுக்கு போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு. இந்த ஓமை எதற்காக அப்படின்னா, நாமளே தேவன்கிட்ட என்ன வாங்கியிருக்கிறோம், தேவன்கிட்ட இரக்கமும் மன்னிப்பும் வாங்கியிருக்கிறோம். தேவன் நம்முடைய பாவத்தை பெரிய அளவில் மன்னிச்சிருக்கிறாரு. உன் சகோதரனுடைய சிறிய காரியத்தை உன்னால மன்னிக்க முடியலையா அப்படின்ட்டு தான் அருமையானவர்களே இந்த ஓமையே பேசுவார். அப்போ இந்த இடத்துல என்ன கொண்டு வர்றார் தெரியுங்களா, நாம் யார் ஒருவருடைய செயல்பாடுகளையும் பார்க்கும்போது அவங்களை இரக்கமாக பார்க்கணும், தயவாக பார்க்கணும். இந்த பார்வை இன்னைக்கு நமக்கு இருக்குதா, அன்பாக பார்க்கணும், இந்த பார்வை இருக்குதா? எடுத்த உடனே இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இந்த சகோதரி சரியில்லை, இவங்க பேச்சு சரியில்லை, அவங்களுடைய நடை சரியில்லை, இவங்க உடை சரியில்லை, எப்படி பேசுகிறோம் நம்ம? அப்போ ஒருத்தவங்களுடைய நோக்கங்கள் அறியாமல், ஒருத்தவங்களுடைய காரியங்கள் அறியாமல் நாம் ஒருத்தரை என்ன பண்ணிடுறோம், சர்வசாதாரணமாக நம்ம பேசிட்டு போகிறோம் இல்லைங்களா? இதுதான் நீதியின் கொள்கைக்கு எதிரானது. அப்போ நாம் எப்படி இருக்கணும், நாம நீதியாக இருக்கணும், பிறரை அன்பு மட்டுமே செய்யணும். இதுதான் அந்த நீதியின் கொள்கை சார்ந்த ஏற்பாடு. விசேஷமாக பாருங்க, இந்த நீதியின் கொள்கை சார்ந்த ஏற்பாட்டில் அது அடுத்து வரக்கூடிய விஷயம் தான் என்ன அப்படின்னா, ராஜரீக பிரமாணமாகிய அன்பு. இந்த அன்பினுடைய வளர்ச்சி, இந்த அன்பினுடைய வளர்ச்சியில் நம்ம என்ன ஆகணும், நாளுக்கு நாள் பெருகணும், நாளுக்கு நாள் கனி கொடுக்கணும். கனி கொடுத்தலின் வழியாகவே ஒருவர் பிதாவை மகிமைப்படுத்த முடியும். ஆகவே அருமையானவர்களே, இன்னைக்கு இந்த வேலைகள் எல்லாம் நம் தலை மீது இருக்குது. அப்போ நாம அனைவரையும் யாவரையும் அன்பு செய்வதற்கு ஏற்ற ஒரு வாய்ப்புக்குள்ள நம்ம வளர வேண்டிய இந்த காலங்களில் நம்ம என்ன செய்யறது இல்லை, அன்பு செய்கிறோமா? அப்போ பாருங்க, நம் யாவரையும் அன்பு செய்வதற்கு எதிராக இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அன்பு செய்வதற்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அருமையானவர்களே, என்ன நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்ப உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? தேவனுடைய திட்டத்துல காலங்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எப்படிலாம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் தான், கண்ணு முன்னாடி நம்ம உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்தை பார்த்தோம். இவ்வளோ மாபெரும் சூழ்நிலையில பாருங்க, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ரொம்ப அருமையாக அந்த தேசம் அப்படியே வளர்ந்து உயர்ந்து இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு. உலகம் மாபெரும் அழிவுக்குள்ள போய்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதற்கான அருகாமையில் இருக்கும்போது நாம வீணானவைகளை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு அவைகளில் உழண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த தெளிந்த காலங்களுக்குரிய பார்வைகள் நம் மீது இருந்தால், அதனாலதான் பேதுரு என்ன சொல்றாரு, பொழுது விடிந்து அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை நீங்கள் கவனித்திருப்பது நலம். கவனிக்கலாட்டினா கவனித்தால் நலம். ஏன்? கவனிக்க நாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே சரி செய்து கொள்ள வேண்டிய காலத்தை அறிந்து உணர்ந்து நாம என்ன செய்யணும் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக நம்ம கடந்து போவோமே தவிர, நாம இந்த மாதிரியான செயல்களில் நம்ம என்ன ஆகிட்டு இருக்க மாட்டோம், போராடி கொண்டு இருக்க மாட்டோம். நாம இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு வெகு தொலைவில் ஓடுவதற்கான முயற்சியில நாம அருமையான சகோதர சகோதரிகளே
மகா உபத்திரவத்துக்கு முன் சபை மகிமையாக்கப்படக்கூடிய காலத்தை அதனுடைய அருகாமையில் இருக்கிறோம். நாம சபையாக நாம் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய ரட்சிப்பை எப்படி சாத்தியப்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற இந்த பார்வைக்குள்ளத்தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கடந்து போக வேண்டியவர்களாக நம்ம இருக்கணும். ஆகவே அருமையானவர்களே, இதுல இருந்து நம்ம என்ன பாடம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:12 வசனம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அவ்வளவுதான். அப்ப அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். காரணம் என்ன? தேவனுடைய திட்டத்துல அனைத்து காரியங்களும் நேர்த்தியாக நிறைவேறி கொண்டிருக்குது. கண்ணுக்கு முன்னாடி வெகு அருகாமையில வந்துட்டோம். கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு அருகாமையில் வந்துட்டோம். யுகத்தினுடைய முடிவின் நெருக்கத்துல இருக்கிறோம். அதற்கு எண்ணற்ற உதாரணங்கள் பைபிள்ல இருக்குது. கண்ணு முன்னாடி அவைகள் நிறைவேறி வளர்ந்து போகிற காரியங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னமும் நாம உறங்கிக் கொண்டு தூங்கிக் கொண்டு எழுந்திருக்காமல் நம்முடைய செயல்பாடுகளை கவனிக்காமல் நாம தொடர்ந்து இப்படியாகவே நம்ம நடந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்றால், அருமையானவர்களே, நிச்சயமாக ஒரு பேர் ஆபத்தின் காலத்துக்குள்ள நாமும் விழுந்து போகக்கூடிய நிலைமை அங்கே உருவாகும். ஆகவே இவைகளை உணர்ந்து புரிந்து நம்முடைய ரட்சிப்பை நாம் சாத்தியப்படுத்தி கொள்வதற்கு நடுக்கத்தோடும் பயத்தோடும் நாம் என்ன பண்ணலாம்? நம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படலாம். தேவன் நம் யாவரையும் தொடர்ந்து கிருபையாக வழிநடத்தி நேர்த்தியான ஆசீர்வாதத்துக்குள் கடந்து செல்ல கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.